ஓகேவா? இந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு பிரவீன் இருக்கீங்களா? கேக்குதா? இருக்கு இருக்கு சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், லைக் அவேர்னஸ்ல வந்து 3 டைப்ஸா வந்து அது கம்யூனிகேஷன்ல ஆக்சுவலா சொல்றதுன்னா, ஒண்ணு வந்து ஆ பிசியலாஜிக்கலா, அதாவது அவங்க உடல் ரீதியான பிரச்சனை இருக்கா? இல்ல ஆ ஆ நோய் வந்து ஏதாவது வரதுனால ஒரு பிரச்சனைகள் இருக்கா? இல்லன்னா ஃபினான்ஷியலா ஆ அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஸோ இத முதல்ல ஐடென்டிஃபை ஓகே பண்ணிட்டு, அடுத்தது போணும் அப்படின்னு ஆக்சுவலா அந்த இடத்துல கொண்டு வருவேன். ஸோ அத நீங்க ஓகே வேர்டாவே குடுத்துட்டீங்க. ஓகே ஹைலைட்டிங் கஸ்டமர்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. ஓகே சூப்பர். ரைட். அடுத்தது அடுத்து இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்மகிட்ட என்ன சொல்யூஷன் சொல்யூஷன் இருக்குங்கிறத சொல்றீங்களா? இல்ல அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி இன்ட்ரெஸ்ட்ல கிரியேட் பண்ணும்? அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னு. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. ஓகே. சார் சொல்லுங்க சார். லைவ் இல்ல சார், குடுக்கல சார். இல்ல. ஆ, ஆ. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சார். சும்மா லைட்டா டிஸ்கஸ் பண்றோம். வேற ஒண்ணும் இல்ல. எஸ் சார். எஸ் சார். ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம். ரைட். ரைட். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து அவங்க ஏன் நம்ம ப்ராடக்ட்ட வந்து யூஸ் பண்ணணும்? அப்ப அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஓகே. 2 விதமா. அதாவது ஒண்ணு டைரக்ட் பெனிஃபிட்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ். அப்போ அது கொஞ்சம் ப்ராடக்ட் ம் ரிலேட்டடா ஹைலைட் பண்ணுவேன். ஸ்பைருலினா எடுத்தா என்ன? ஏர் பியூரிஃபையர் எடுத்தா என்ன? வாட்டர் பியூரிஃபையர் எடுத்தா என்ன? ஸோ ஒரு ப்ராடக்ட்ல நம்ம எந்த மாரி இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும்? ஓகே ஸோ அது இந்த இடத்துல கொண்டு வரேன். ஓகே. அடுத்ததா டிசைர். ஸோ டிசைர் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு எப்படி அதை தூண்டுறது. ஸோ இதை வந்து 2 ம் விதமான நீட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று அப்ஜெக்டிவ் இல்லை சப்ஜெக்டிவ் நீட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இண்டிவிஜுவலா என்ன மாதிரி தேவைப்படுது ஆர் அவங்க ஃபேமிலிக்கு என்ன மாதிரி இருந்தா அது வந்து இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ லைக் இப்போ ஏர் பியூரிஃபையர் ம் ம் எடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆக்சிஜன் பார்லர் மாதிரி திறந்துருக்கானுங்க. ஸோ பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ இதுல இருந்தெல்லாம் பார்க்கும்போது ம் இன்னைக்கு நம்ம எங்க வீட்டில் நாங்கள் எப்படி சேஃபா இருக்கும். ஸோ இன்னும் ம் அவங்களோட அந்த ம் மூடை கிரியேட் பண்றதுக்காக. ம் அப்புறம் கடைசியில் ஆக்ஷன். ஸோ ஆக்ஷன் அது எங்க கிடைக்கும், யாரோட மேனுஃபேக்சரிங், இது எது எது எங்க ம் யார் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி என்ன, இதை பத்தி வந்து இந்த இடத்துல பேசுறேன். ஓகே.
ரைட் சார். பிரவீன், உங்க ஆடியோ வந்து எனேபிள் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிரவீன். Good morning, my dear friends. Good morning, good morning, good morning. So, welcome to this new session. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு தெரியுது. ஸோ எல்லாரும் உங்களுடைய சேர் சென்டர்ல ஒரு சூப்பரான ஒரு குட் மார்னிங் போடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் a powerful good morning. Great, great. Thank you. Thank you. Thank you so much. Thank you. So, my dear friends, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். And the topic is about the art of communication. The key to success is communication. இன்னைக்கு நம்மளுடைய பிசினஸ்ல வந்து கம்யூனிகேஷன் பிளேஸ் a major role. ஏன்னா நம்மளுடைய என்டையர் பிசினஸ் வந்து கம்யூனிகேஷன்ல தான் நம்ம போட்டு போயிட்டு இருக்கோம். அண்ட் தட் ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாம, ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் இல்லாம நம்மளுடைய டீமை இன்ஸ்பயர் பண்ணவோ, டீம் ஆக்ஷன் கொண்டு வரவோ முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு டீம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டீம் வந்து சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷன் ரைட் சேனல்ல, ப்ராப்பர் சேனல்ல இருக்கணும். அண்ட் அதை சரியா பண்ண மட்டும்தான் ஒரு இன்ஸ்பயரான டீம், ஒரு எஃபெக்டிவான டீமை நம்மளால லீட் பண்ண முடியும். ஸோ ஆஸ் எ லீடர் நம்மளுடைய சக்சஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இன்னைக்கு அந்த கம்யூனிகேஷனை பத்தி தான் நம்ம வந்து நம்மளுடைய சக்சஸ்க்காக ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் சிஸ்டம் என்ன, எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி எஃபெக்டிவா நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன் வந்து நம்மளுக்கு 2 பார்ட்ஸ்ல நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கீ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னங்கிறது நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் மை செல்ஃப் பிரணவ் பிரவீன், ரிஜனல் மேனேஜர் ட்ரைனிங். அண்ட் என்னுடைய செஷன் தொடர்ந்து இதனுடைய கண்டினியூஷனா நம்மளுடைய சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அவரு வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பரான கம்யூனிகேஷன் சேனல் வழியா நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கரெக்டா பொசிஷன் பண்றது, எப்படி சரியா கம்யூனிகேட், அந்த விஷயங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த செஷன் வந்து ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 20 minutes to 1 hour 40 minutes வரைக்கும் போகும் டென்டேட்டிவா. ஸோ உங்களுடைய நோட் பேட், பென் எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. எனக்கு முக்கியமான நோட்ஸ் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த செஷன்ல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிக்கலா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால அதை வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து அப்புறமா ரெஃபர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா? நீங்க ரெடி அப்படின்னா உங்களுடைய சாட் விண்டியில BIO அப்படின்னு டைப். BIO அப்படின்னா bring it on. BIO. ஸோ உங்களுடைய சாட் மெசேஜஸ் நான் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ BIO.
Thank you so much. Thank you for your response. நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்றீங்க. Thank you so much. Good. Right. இப்போ ஸோ key to communication ஒரு லீடரா, ஒரு டீம் லீடரா, ஒரு பிசினஸ் மேனா நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம பார்க்கறப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரௌண்ட் 6 பிரின்சிபல்ஸ் உண்டு. சாரி 8 பிரின்சிபல்ஸ் உண்டு. இந்த 8 பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம எப்படி சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு பீங்ஸ். நம்ம ஈஸியா வந்து இமோஷனல் ஆகி நம்ம எப்படி பேசுறோம், என்ன பேசுறோங்கிறது வந்து ஒரு சில டைம் நம்ம என்ன பண்றோங்கிறது நம்மளுடைய இமோஷனல்னால நம்ம தெரியாம கிடையாது. அண்ட் இமோஷன் உள்ள டைம்ல, நம்ம இமோஷனல் ஆகுற டைம்ல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த டைம்ல தான் நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறது நம்ம இமோஷனலாகி நம்மளே வந்து கண்ட்ரோல் இல்லாம நம்ம என்ன பேசணும் நம்மளுக்கு தெரியாம போயிடும். ஸோ அந்த இமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம பேசணும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னா, when you are up, call down. When you are up, call down. When you are down, call up. அப்படின்னா எப்பெல்லாம் நம்ம பாசிட்டிவா இருக்கமோ, எப்பெல்லாம் நம்ம மோட்டிவேட்டடா இருக்கமோ, எப்பெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கமோ, எப்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணி இருக்கமோ, எப்பெல்லாம் ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு எலேட்டட், ஒரு சந்தோஷமான ஒரு பிளஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருக்கோ, அந்த டைம்ல நீங்க கால் யுவர் டவுன் லைன் டீம் மெம்பர். whenever you are down, நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க, கிளாரிட்டி இல்லாம இருக்கீங்க, கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, டிப்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க கால் பண்ண வேண்டியது கால் அப். உங்களுடைய அப்லைன் மென்டர், லீடர். பட் யூஸ்வலி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து, நம்ம ரொம்ப எமோஷனல் ஆகி நம்ம வந்து டவுன் ஆகுற டைம்ல வந்து பிசினஸ் வரல, இல்ல மீட்டிங்ஸ் கால் வரல, டீம் நம்ம எதிர்பார்த்த நம்பர்ஸ் வரல, இல்ல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் நடக்கல, ப்ராடக்ட் வந்து கொரியர் வர வேண்டிய டிலே ஆச்சு, இல்ல ஒரு டீம் மெம்பர் வந்து நம்ம ஃபோன் பண்ணி எடுக்கல. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம வந்து அது ரிப்பீட்டட் ஆக நம்ம இமோஷனல் ஆகும். நம்ம இமோஷனல் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த டைம்லாம் இன்னொரு ஒரு டீம் மெம்பர் ஏதோ சரியா பண்ணல அப்படிங்கிறப்ப நம்ம இன்னொரு டீம் மெம்பரை கூப்பிட்டு நம்ம அவர்கிட்ட பேசிட்டு, அவரு போன் எடுக்கல, அவரு மீட்டிங்க்கு வரல, இந்த மாதிரி நம்ம இன்னொருத்தரை பத்தியும் நம்ம நெகட்டிவா பேசலாம். இல்ல இன்னொருத்தர்கிட்ட உள்ள கோவத்தை நம்ம வந்து இவர்கிட்ட காட்டலாம். ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லாம நம்ம இமோஷனல் ஆகி நம்ம என்ன பண்றோங்கிறதே தெரியாது. எல்லாம் முடிச்ச பிற்பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு யோசனை வர, ஐயோ அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதை அரெஸ்ட் பண்றது இமோஷனல் ஆகிறப்ப நம்ம என்ன பண்றோம்னு தெரியாது. நீங்க அப்படி இமோஷனல் ஆகிறப்ப அது வந்து உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து அது ரொம்பவே ஹர்ட் பண்றது வந்து உண்டான வாய்ப்பு ஜாஸ்தி. அப்படி ஹர்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஈகோவா ஜாஸ்தி ஆகும், உங்களுக்கு அவருக்கு உண்டான கம்யூனிகேஷன் கேப் ஜாஸ்தி ஆகும், அது ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகுறப்போ பை டிஃபால்ட் வந்து அவர் பிசினஸ்ல இருந்து விலகிறதுனால நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து இப்பெல்லாம் நம்ம இமோஷனலி டவுன் ஆகி இருக்கோமோ அந்த டைம்ல வந்து நம்ம லீடர்ஸ் உங்களுடைய மென்டரை கூப்பிடுறப்ப என்ன ஆகும்னா, அவர் வந்து உங்களை சரியா கைட் பண்ணுவார், அவர் உங்களை மென்டர் பண்ணுவார். அவர் உங்களுடைய சேலஞ்சஸ், நீங்க ரொம்ப டென்ஸ்டா இருந்தாலும் அவங்க உங்களுடைய சேலஞ்சஸ் என்னன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் உங்களுக்கு தருவார். ஏன்னா அவர் இந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்துதான் வந்திருப்பாரு. இந்த ஸ்டேஜஸ் வந்து அவர் ஏற்கனவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ எப்பவுமே வந்து நம்ம இமோஷனலா டவுனா உள்ள டைம்ல வந்து நம்மளுடைய மென்டரை லீடரை கூப்பிடணும். ஆனா நம்ம அந்த டைம்ல யோசிக்கணும், ஐயோ நம்ம கூப்பிட்டா அவர் ஏதாவது சொல்லிடுவார், அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு, அவங்க சரியா கைட் பண்ணுவார், அவ்வளவுதான். அவர் உங்களை தப்பா நினைக்க மாட்டாரு, அவர் உங்ககிட்ட உங்களை கோபமா பேச மாட்டாரு, அவர் உங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சு அவர் உங்களை ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ணுவார். அதனால அந்த இடத்துல வந்து நீங்க டிப்ரெஸ்டா உள்ளப்போ, டவுனா உள்ளப்போ, எமோஷனலி டவுனா உள்ளப்போ டவுன்லைன் சொல்ல விடாதீங்க, அப்படியே கூப்பிடுங்க. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. when you are down call up, when you are up call down. இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய பிக்சரே பாருங்க, கிரீன் வந்து பாசிட்டிவ் சிக்னல், நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கீழே அதுக்கு ஆடமா கீழே தான் நம்ம போகணும். when something is not good, எதுவும் சரியா போகல அப்படின்னா நல்லா இல்ல, டேஞ்சர் சைன், ஸ்டாப் சிக்னல், அந்த டைம்ல நம்ம மேல கூப்பிடணும். ஸோ when you are up call down, when you are down call up. இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. when you are up call down, when you are down call up. Thank you.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரின்சிபல் வந்து அப் டவுன் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த பிரின்சிபல் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா உங்களுடைய சாட் விண்டோல அப் டவுன் இல்லாட்டி யூடி அப்படின்னு போடணும். யூடி சாட் விண்டோல யூடி அப்படின்னு போடணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் செகண்ட் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செட் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஒரு கம்யூனிகேஷன்ல வந்து பெரும்பாலும் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாக்குறப்போ, சார் நான் வந்து கூப்பிட்டா அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, அவரு எந்த நேரமும் பிஸியா இருக்காரு, அவரு மீட்டிங்ஸ் கூப்பிட்டா நம்ம கூப்பிடுற டைமுக்கு அவர் வர மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய சேலஞ்சஸ் நம்ம டீம் லீடர்ஸோட நம்ம ஷேர் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பிசினஸ் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லைங்களா? நம்மளுடைய பிசினஸ் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. வெஸ்டீஸ் தான் நம்மளுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா இந்த பிசினஸ் நம்மளுடைய ஓன் பிசினஸா நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி மற்றவங்களும் நம்மளுடைய டீம் மெம்பர்ஸும் இதே ப்ரையாரிட்டியோட எடுத்திருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது. பட் அவங்க அப்படிதான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பாக்குறப்போ சம்டைம்ஸ் இட் மைட் நாட் ஹேப்பன். ஏன்னா அவரு வந்து வேறொரு இடத்துல கமிட்டடா இருக்கலாம், இன்னொரு ஜாப்ல இருக்கலாம், இல்ல அவருக்கு இன்னொரு ட்ரெடிஷனல் பிசினஸ் இருக்கலாம். ஸோ அவரால் திடீர்னு அதை விட்டுட்டு வர முடியாது. அவர் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ்லயும் பிஸியா இருக்கலாம். இங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிசினஸ் கொஞ்சம் டெவலப் ஆன பிற்பாடு கொஞ்சம் இன்கம் வர ஆரம்பிச்சு நான் ஃபுல்லா இதுல ஃபோக்கஸ் பண்ணேன், அது வரைக்கும் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்றேன் நினைக்கிறேன். ஒரு சிலவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் என்னுடைய ஜாபையும் இந்த பிசினஸையும் ரெண்டையும் சைமல்டேனியஸா கொண்டு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் ஃபுல் டைமா இந்த பிசினஸ் எடுக்கிறேன் ஸ்டார்டிங்லயே முன் வருவாங்க. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அப்ப இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிடலாம். அவங்களுடைய கம்ஃபர்டபுளான டைம் இது, அவங்களுக்கும் உங்களுக்கும் கம்ஃபர்டபுளான டைம் இது, பெஸ்ட் மேட்ச் ஆகக்கூடிய டைம் இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது, இல்ல ட்ரைனிங் மீட்டிங் டிஸ்கஷன்ஸ் பிளான் பண்றது சரியா இருக்கும். அந்த கிளியர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரிவென்ட் ப்ராப்ளம்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபுல் டைமா பண்றது அப்படின்னா நீங்க எந்த டைம்ல வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா அவரு ஃபுல் டைமா அந்த பிசினஸ்குள்ளதான் இருக்காரு. வேற ஒரு ஜாப்ல இருக்காரு, இல்ல இன்னொரு பிசினஸ் ஒரு ட்ரெடிஷனல் ஓன் பிசினஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து கிளியர் கட்டா ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிடணும். டெய்லி இந்த டைம்ல தான் நான் கூப்பிடுவேன், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். எகைன் ஃபுல் டைமா உள்ளவங்களை கூட நீங்க உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து நான் வந்து வாரத்துல இந்த டைம்ல இந்த நாளைக்கு நான் உங்களோட கம்யூனிகேட் பண்ணணும். நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் யாரா இருந்தாலும். எகைன் ஒரு பார்ட் டைமா பிசினஸ் பண்றவங்க, இல்ல ஜாப்ல இருந்துகிட்டு நம்மளுடைய பிசினஸ் பண்றவங்க அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட செக் பண்ணலாம். நீங்க கொடுக்குற டைம் அவங்களுக்கு ஓகே, இல்ல அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட் டைம் வேணுமா அப்படின்னு அந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். டைம் என்ன ஃப்ரீக்வென்சி, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நம்ம அவங்களோட பேசணும், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா நம்ம அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும், எந்த டைம்ல கம்யூனிகேட் பண்ண போறோம், எவ்வளவு நேரம் கம்யூனிகேட் பண்ண போறோம். நீங்க அரை மணி நேரம் பேசுறேன்னு சொல்லிட்டு கடைசி 1.5 மணி நேரம் பேசுனீங்கன்னா அடுத்த தடவை ஒரு 2 தடவை ஆச்சுன்னா 3 தடவை போன் வரப்பே யோசிப்பாரு. இவர் அரை மணி நேரம் சொல்லுவாரு, 1.5 மணி நேரம் பேசுவாரு, அதுக்காக உள்ள நம்மளுக்கு வேற வேலை இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கால்ஸ் அவாய்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணும். பிளஸ் எந்த டைம்ல சொல்றீங்க அந்த டைம்ல நீங்க கால் பண்ணிருங்க. எந்த ஃப்ரீக்வென்சில கால் பண்ற மீட் பண்ண நினைக்கிறீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க, அதை செட் பண்ணிடும். எகைன் எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரிதான். 1-on-1 மீட்டிங்கா இருக்கட்டும், இல்ல டீம் மீட்டிங்ஸா இருக்கட்டும், அதுக்கும் நீங்க எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணலாம். கரெக்டான டைம் அண்ட் டியூரேஷன் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது முன்னாடியே அட்வான்ஸா இன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா நீங்க வந்து அவங்க கால் பண்றீங்க எடுக்கல, நீங்க சொன்ன டைம் இல்லாம அது இல்லாம நீங்க ஒரு டைமுக்கு அவங்களை கூப்பிடுறீங்க, அவங்க கால் பண்ணி எடுக்கல அப்படின்னு ரொம்ப எமர்ஜென்சி ஆகிருந்தா நீங்க அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும், ரொம்ப எமர்ஜென்சி அதனால உங்கள்கிட்ட பேசி ஆகணும், திரும்ப கூப்பிடுங்க, இல்ல எப்ப கூப்பிடலாம் அப்படின்னு நீங்க டைம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தா அவங்களை செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்க செட் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய கால்ஸ் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய டைமையும் உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். உங்களுடைய டைமை அவங்க ரெஸ்பெக்ட் பண்றப்போ அந்த ஒரு கிளியர் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றப்போ உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ 2வது பிரின்சிபிள் வந்து செட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த பிரின்சிபிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க உங்க சாட் விண்டோல எஸ்இ அப்படின்னு போட்டு எஸ்இ
அண்ட் தேர்ட் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் வித் யுவர் கோர் டீம் ஆன் வீக்லி பேஸ். உங்களுடைய கோர் டீம், உங்களுடைய மெயின் டீம் லீடர்ஸ் அப்படின்னு சொல்றப்போ யாரெல்லாம் உங்களுடைய டீம்ல வந்து அடுத்து யாரை வச்சு நீங்க இந்த டீமை டெவலப் பண்ணுங்க. உங்களோட ஃபுல் டைமா அசோசியேட் ஆகியிருக்கவங்க யார், உங்களோட வேகத்துக்கு உங்களுடைய ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகி உங்களோட ஒர்க் பண்றதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்காங்க, யாரெல்லாம் இந்த பிசினஸ் வந்து ஒரு ரியல் ப்ரொஃபஷனா எடுத்ததுல இதுலதான் உங்களுடைய லைஃப் அடங்கி இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் உங்களோட அசோசியேட் ஆகி தொடர்ந்து உங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, உங்களுடைய இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பிசினஸ் லைஃப் டைமா எடுத்தவங்க, இந்த பிசினஸ்ல நான் சாதிச்சாகணும் அப்படின்னு ஒரு ட்ரீமோட கோலோட உள்ளவங்க, அந்த மாதிரி உங்களுடைய கோர் டீம் மெம்பர்ஸோட நீங்க வீக்லி ஒன்ஸ் கனெக்ட் பண்ணியே ஆகணும். 15 நாளைக்கு ஒருக்க, மாசத்துக்கு ஒருக்க, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வரப்ப கனெக்ட் பண்றது, இல்ல ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வரப்ப கனெக்ட் பண்றது, அது இருக்கவே கூடாது. வீக்லி நீங்க உங்க டீமோட கனெக்ட் பண்ணியே ஆகும். ஏன்னா வீக்லி நீங்க டீமோட கனெக்ட் பண்றதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு அவங்களும் இருப்பாங்க, உங்களுடைய நீங்க பிளான் பண்றதும் அவங்க பிளான் பண்றதும், நீங்க ஒர்க் பண்றதும் அவங்க ஒர்க் பண்றதும் ஒரே ஃப்ரீக்வன்சியில போகிறதுக்கு அப்பதான் சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா என்ன ஆகும்னா நீங்க ஒரு வழியில போவீங்க, அவங்க வேற வழியில போவாங்க. நீங்க ஒரு சிஸ்டத்துல ஒரு விதமா போயிட்டு இருப்பீங்க, அவங்க வேற ஒரு விதமா போயிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய விஷன் என்னவோ இது வந்து கீழே டூப்ளிகேட் ஆகாது. நீங்க உங்க டீமுக்காக நீங்க என்ன ஒரு பெரிய விஷயம் செட் பண்ணி இருக்கீங்களோ, உங்க டீம்ல யாரெல்லாம் ஹையர் லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் இந்த டீமுக்கு போகாம அவங்க இன்ஸ்பயர் ஆகணும். அப்ப உங்களுடைய டீமோட நீங்க வீக்லி கனெக்ட்ல 4 பீப்புளோட இருக்கணும். சோ தட் அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களும் நீங்களும் ஒன்னா டிராவல் பண்ணுவீங்க. அதே சமயத்துல உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய விஷன் அவங்களோட, உங்களுடைய விஷனுக்கு அவங்களை அலைன் பண்ணலாம். உங்க விஷனோட சேர்ந்து அவங்களும் டிராவல் பண்ணுவாங்க. சோ தட் அவங்களும் அவங்க ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுவாங்க, நீங்களும் உங்களுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும். அண்ட் இந்த வீக்லி கனெக்ட் உள்ளப்பதான் அந்த கோர் டீம் மெம்பர்ஸ் உங்களோட க்ளோஸ் நீட்டா ஒர்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து டீம்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அந்த கனெக்டிவிட்டி உள்ளப்பதான் நம்ம டீம்ல என்ன நடக்குது, நம்ம டீம் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம டீம்ல எந்த மாதிரியான கல்ச்சர் போயிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா இருக்காங்க, அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அவங்கள கைட் பண்ணணும். அதனாலதான் நம்ம வந்து வீக்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூ பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் ரிப்போர்ட் வச்சு நீங்க அதை வந்து வீக்லி ரிவ்யூ அவங்களோட பண்றப்போ டீமுடைய ப்ரோக்ரஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். லீடர்ஸ் உடைய ப்ரோக்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த இடத்துல நம்ம பிச்சிங் பண்ணணும், எந்த இடத்துல நம்மளுடைய சப்போர்ட் எப்படி, எந்த இடத்துல நம்ம நம்மளுடைய மென்டரை எந்த இடத்துல சப்போர்ட் கூப்பிடலாம், எந்த இடத்துல விஷயங்கள் அவங்களுக்கு டெலிகேட் பண்ணலாங்கிறது இந்த கோர் டீமோட வீக்லி மீட்டிங் பண்றப்பதான் உங்களால உங்க பிசினஸ் அப்பதான் உங்க கையில இருக்கும், உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும், நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய பிசினஸ் வளரும். ஸோ வீக்லி கோர் டீம் பீப்புளோட மீட் பண்றது ரொம்ப ரொம்ப ஓகே. அதை மீட் பண்றது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஆனா மீட் பண்ணணும்னு இல்லை, நீங்க வந்து ஆன்லைன்ல கூட இந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங்ல கூட நீங்க கனெக்ட் பண்ணலாம், இல்ல கான்கால்ல கூட கனெக்ட் பண்ணலாம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுடைய டீமுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்து நீங்க பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ கோர் டீம் பீப்புளோட கனெக்ட் பண்றதுக்கு யாரெல்லாம் ரெடியோ, நீங்க வந்து சிடபிள்யூசி அப்படின்னு, சிடபிள்யூசினா கனெக்ட் வீக்லி வித் கோர் பீப்புள், சிடபிள்யூசி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன்ல அடுத்த பிரின்சிபல் வந்து கம்யூனிகேட் வீக்லி வித் என்டையர் டீம். இப்போ என்டையர் டீம், உங்களுடைய டீம்ல வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. இவங்க எல்லாரோடையும் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ண, கோர் பீப்புள்லாம் தனித்தனி நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம், போன் பண்ணலாம், இல்ல வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணலாம், இல்ல நேர்ல மீட் பண்ணலாம், இல்ல ஆஃபீஸ்க்கு வர சொல்லி நேர்ல மீட் பண்ணலாம். பட் என்டையர் டீமோட நான் எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு என்டையர் டீம் வந்து மாற மீட்டிங் கூப்பிடணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். உங்களுடைய என்டையர் டீமோட உங்களுடைய கம்யூனிகேஷன் வீக்லி ஏதாவது ஒரு மீடியால இருக்கும். எல்லா டைமும் வீக்லி எல்லாரும் வந்து உங்களுடைய மீட்டிங்ஸ் வர முடியுமா அப்படிங்கிறது வந்து அது ஒரு சேலஞ்ச் இருக்கு. அது வர முடிஞ்சா தட் வுட் பி தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங். அப்படி வர முடியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இன்னொரு மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்க்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ். இப்ப நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர் ப்ரொமோஷன் இருக்கு, ஜாயினிங் ஆஃபர் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் வரும். பட் இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்போ டீமுக்கு சொல்றோம்,
நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ரமோஷன் வந்த உடனே நம்ம அனுப்புவோம். அது விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரமோஷனை வந்து அனுப்புறது வந்து மந்த் எண்டில் அந்த ஆஃபர் க்ளோஸ் பண்ண டைம்ல. ஏன் இந்த ப்ரமோஷன் வந்து நீங்க வந்து வீக்லி அனுப்பக்கூடாது? அது வீக்லி அனுப்புறப்ப என்ன ஆகும்னா அந்த ப்ரமோஷன் வந்து ஒரு ரிமைண்டரா போகும். ஒண்ணு அந்த ப்ரமோஷனை பத்தி ரிமைண்டர் போகும். ரெண்டாவது வந்து உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு என்னுடைய டீம் லீடர் வந்து என்னுடைய கனெக்ட் ஆயிட்டே இருக்காருங்கிறது ஒரு ஃபீல். ஸோ என்டையர் டீமோட நீங்க வீக்லி கனெக்ட் பண்ணுவோம். அது ஒரு ஒரு மெசேஜா இருக்கலாம். எப்பவும் அதுக்காக எப்பவுமே மெசேஜ் மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் அனுப்பிட்டு இருக்காதீங்க. ஒரு ஒரு ஷார்ட் 5 minutes ஒரு வீடியோ செஷனா இருக்கலாம், ஆர் ஒரு வாய்ஸ் நோட்டா இருக்கலாம். சம்திங் இட் கேன் ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அவங்களோட ஷேர் பண்றதா இருக்கலாம். வந்து ஒரு மோட்டிவேஷனல் செஷனா இருக்கலாம். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் வந்து நீங்க வந்து தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ரெகுலர் கம்யூனிகேஷன், இந்த டீமோட நம்ம ரெகுலரா கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ரொம்ப. ஸோ வீக்லி டீம் கம்யூனிகேட் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ டியூஸ்டே மீட்டிங் ராஜன் சார் பண்றாரு. நிறைய லீடர்ஸ் வந்து வீக்லி மீட்டிங்ஸ் பண்றீங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து வீக்லி கனெக்ட் அது. ஸோ இந்த மாதிரி இப்போ எல்லாருமே யூடியூப்ல இல்ல ட்ரைனிங்ஸ் பண்ண முடியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லல. பட் உங்களுடைய டீமோட வந்து வீக்லி நீங்க உங்களுடைய குரூப்ல கூட நீங்க வந்து வீக்லி அது ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ் நோட் போடலாம், மெசேஜ் பண்ணலாம். ஏன் ஏதாவது ஒரு ட்ரைனிங் நீங்க அட்டென்ட் பண்ண ஃபீட்பேக் கூட போடலாம். ஸோ அந்த தொடர்ந்து அந்த வீக்லி கம்யூனிகேஷன் டீமோட கொடுக்குறப்போ டீமோட நீங்க டச்ல இருக்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ வீக்லி கம்யூனிகேஷன் டீமோட யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் CW அப்படின்னு உங்களுடைய சாட் விண்டோல போடுங்க. CW அப்படின்னா கம்யூனிகேட் வீக்லி. இது வந்து என்டையர் டீமோட, சரிங்களா, உங்களுடைய டோட்டல் டீமோட. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ரிஷியேட் வில்ஃபுல்லி. அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய பிசினஸ்ல வரவங்க எல்லாரும், நம்ம பிசினஸ்ல பொதுவாகவே வேர்ல்டுல வந்து அப்ரிசியேஷன் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்ரிசியேஷனுக்காக ஏங்குறாங்கன்னு சொல்லலாம். அப்ரிசியேஷன் பிடிக்காத மனுஷனும் கிடையாது, அப்ரிசியேட் பண்றவங்கள பிடிக்காத ஆட்களும் கிடையாது. அப்ரிசியேஷன் உங்களுக்கு பிடிக்கும், அப்ரிசியேட் பண்றவங்களையும் பிடிக்கும். ஸோ ஒரு உங்க டீமோட உங்களுக்கு ஒரு க்ளோஸ் பாண்டிங் கொண்டு வர்றதுக்குண்டான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, ஒரு பெஸ்ட் வே என்ன அப்படின்னா அவங்கள வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய டீமோனுடைய நல்ல நல்ல விஷயங்கள், அது சின்னதோ பெருசோ அப்படி பாரபட்சம் பார்க்கறது, சின்னதோ பெருசோ, எவ்ரி ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், எவ்ரி ஸ்மால் குட் திங்ஸ் ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட். எந்த அளவுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ், மேபி அவருக்கு உங்களுக்கு அவரை தெரியாம கூட இருக்கலாம், மேபி நீங்க 1 or 2 times பார்த்துருப்பீங்க. பட் அவருடைய அவர் பண்ற ஒரு நல்ல விஷயத்த நீங்க அப்ரிஷியேட் பண்றப்ப என்ன ஆகும்னா அவர் வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா வர ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்ரிஷியேட் பண்றது ரொம்ப ரொம்ப, அது ஒரு புது லெவல் அச்சீவ்மெண்டா இருக்கலாம். ஏன் ஒரு 5% 8% போனவரா இருக்கலாம், இல்ல போன மாசத்தோட இந்த மாசம் ஒரு 300 ஜாஸ்தி பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு போன மாசம் 1000 ஸ்பான்சரிங் பண்ணியிருக்கு, இந்த மாசம் ஒரு 6 ஸ்பான்சரிங் பண்ணியிருக்காருன்னா அப்ரிஷியேட் பண்ணி. எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றது இடத்துல நீங்க அப்ரிஷியேட் பண்றது டவுன்லைன்ஸ் மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறதுல உங்களுடைய அப்லைன்ஸையும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். அவங்க பண்ணக்கூடிய சப்போர்ட், அவங்க தரக்கூடிய உங்களுக்கு தரக்கூடிய நாலேஜ், அவங்க உங்களுக்கு தரக்கூடிய ஃபீல்டு ஒர்க், அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்க அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்ரிஷியேட் பண்றதுக்காக நீங்க வாய்ப்புகள் தேவை. எப்பெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணணும்னா டெய்லி ஒரு 3 பேர் அப்ரிஷியேட் பண்றது ஒரு பழக்கமாக்கிடுது. டெய்லி ஒரு 3 பேர் அப்ரிஷியேட் பண்றது ஒரு பழக்கமாக்கிடுது. ஸோ அந்த அப்ரிசியேஷன் பண்ண உங்க டீமுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் வரும். ஸோ இன்னையில இருந்து வில்ஃபுல்லா அப்ரிஷியேட் பண்றது யாரெல்லாம் ரெடி, வில்ஃபுல்லா அப்ரிஷியேட் பண்றது ரெடியா உள்ளவங்களா AW அப்படின்னு உங்களுடைய சாட் விண்டோல போடுங்க. AW. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கோர் லீடர்ஸ் அண்ட் அவங்களுடைய கோர் லீடர்ஸோட நீங்க வந்து ரெகுலரா வந்து ஒரு மந்த்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க டீமோட ஒவ்வொரு லீடர் இருக்காங்கன்னா அந்தந்த லீடர் பிளஸ் உங்களுடைய கோர் டீம்ல உள்ள லீடர், அவருடைய கோர் டீம் மெம்பர்ஸ், இவங்களை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா மந்த்லி ரிவ்யூ செஷன். ஸோ இந்த ரிவ்யூ செஷன்ஸ்ல ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் நடக்கிறப்போ அந்த ஒரு க்ளோஸ் பாண்டிங், ஒரு டீமுக்குள்ள ஒரு க்ளோஸ் கனெக்ட் உருவாகும்.
எல்லாரும் ஒண்ணு ரிவ்யூ பண்ணி அவங்களுடைய கோல் செட் பண்றோம். கோல் செட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம டீமோட டிஸ்கஸ் பண்றோம். அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். அந்த அந்த ப்ராசஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க, அவங்கள வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க, அவங்கள சக்சஸ் ஆக்குறதுக்காக நீங்க அவங்களோட இருக்கீங்கிற அந்த ஒரு உங்களுடைய உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், கிரெடிபிலிட்டி இது எல்லாமே வந்து அதிகமாகும். அந்த ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி உங்க மேல அதிகமாக என்ன உங்க டீமோட பாண்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த பிசினஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து ரிலேஷன்ஷிப் மேலதான் போயிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய பிசினஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்முடைய கோல்ஸ்ல வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணணும். அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் வந்து கண்டிப்பா மந்த்லி உங்க கோர் டீம் மெம்பர்ஸோட பிளஸ் உங்க கோர் டீம் லீடர்ஸோடைய கோர் டீமோடையும் நீங்க வந்து மந்த்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் நீங்க பண்ணணும். இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இதுக்கு மேல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏன் இதுக்கு மேல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம்னா, கொரோனா வைரஸ் COVID-19 வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிசினஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் இல்லாம நீங்க முன்னாடி கொண்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ இது வரைக்கும் நீங்க மெயின்டைன் பண்ண ரிலேஷன்ஷிப் இஸ் குட், பட் இனி அது பெட்டர் ஆகும். எந்த அளவுக்கு பெட்டர் ஆகுறமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஓகே அப்போ மந்த்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் யாரெல்லாம் இந்த மாசத்துல இருந்து பண்ண போறீங்க, யாரெல்லாம் அதுக்கு ரெடியோ FTF அப்படின்னு போடுங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் FTF. ஃபேஸ் டு ஃபேஸ்னா நீங்க நேர்ல மீட் பண்ணி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றது. அது கோல் செட்டிங்கா இருக்கலாம், ரிவ்யூஸா இருக்கலாம், டிஸ்கஷன்ஸா இருக்கலாம், கவுன்சிலிங்கா இருக்கலாம், பட் மந்த்லி நடந்துகிட்டே இருக்கும். அது FTF அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 8வது ஸ்டெப் வந்து பி ஆக்சசிபிள் அண்ட் ரெஸ்பாண்ட் ப்ராம்ப்ட்லி. பி ஆக்சசிபிள், டோன்ட் ரியாக்ட், ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். பி ஆக்சசிபிள் அப்படின்னா உங்களுடைய டீம் மெம்பர்ஸுக்கு உங்களை ரீச் பண்ண முடியும். எந்த லெவல்ல உள்ள ஆட்களா இருந்தாலும், எவ்வளவு டெப்த்ல உள்ள டீம் மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீங்க அப்ரோச்சபிளா இருக்கும். அந்த அப்ரோச்சபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களுடைய டீமோட உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் இல்லாம போயிடும், ஸ்ட்ராங் பாண்டிங் இல்லாம போயிடும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சக்சஸ் இந்த பிசினஸ்ல வந்து பாண்டிங்ல தான், ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், ஹெல்ப் ஆக்கணும் அப்படின்னு நீங்க ஆக்சசிபிளா இருக்கணும். போன் கால்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணணும். டவுன்லைன்ஸ் கூப்பிடுறாங்கன்னா போன் கால்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணாம இருக்கக்கூடாது. அவங்க சேட்ல ஒரு மெசேஜ் கேட்கறாங்க, ஒரு டவுட் கேட்கறாங்கன்னா அது நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகலாம். அவங்களோட நீங்க மந்த்லி ஒன்ஸ் நீங்க ஒரு மாஸ் கேதரிங் வச்சு மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி தான் ஆகலாம். அண்ட் அதாவது அவங்களுக்கு வந்து உங்களை ரீச் பண்ண முடியும். ஒரு லீடர்னுடைய மிகப்பெரிய சக்சஸ் இப்போ இல்ல ஒருத்தர் எப்போ சக்சஸ்ஃபுல்லான லீடர் ஆக முடியும் அப்படின்னா, பாட்டம் லைன் உள்ள டவுன் லைனுக்கும் உங்களை ரீச் பண்ண முடிஞ்சா, அவங்களுக்கு நீங்க ஆக்சஸ் ஆனா மட்டும்தான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான லீடர். இல்லைன்னா லீடர் நம்ம சொல்லதான் முடியுமே தவிர உண்மையிலே சக்சஸ்ஃபுல்லான லீடர் ஆகுது, ஒரு எஃபெக்டிவ் லீடர் ஆகுது. ஸோ ஒரு எஃபெக்டிவ் லீடருக்கு வந்து அந்த ரீச்சபிலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ஒரு குடிமகனுக்கும் அந்த ராஜாவை ரீச் பண்ணி அவருடைய கோரிக்கை வைக்க முடிஞ்ச, அதாவது அட்ரஸ் பண்ணாலும் அவர் ஒரு நல்ல ராஜா. அதே தானே நம்மளுடைய பிசினஸ். நீங்க எப்பவும் நல்ல லீடரா அப்படின்னா, பாட்டம் லைன் உள்ள புதுசா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட உங்களை ஆக்சஸ் பண்ண முடியும், உங்களை ரீச் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடரா. ஸோ கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அகைன் ரெஸ்பாண்ட் பண்றப்போ ரொம்ப ப்ராம்ப்டா, சாஃப்டா அவங்க டிசைன் பண்ணி அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். எப்பவுமே நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் நம்மளை அப்ரோச் பண்ணது உங்க ப்ராப்ளம் சொல்றதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஒரு சொல்யூஷன் தேடி வர்றாங்க, நம்ம தான் சொல்யூஷன் ப்ரொவைடர் அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த 8 ஸ்டெப்ஸ் யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, இந்த 8 ஸ்டெப்ஸ் எப்பெல்லாம் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும், அப்ப வந்து நம்ம ஒரு எஃபெக்டிவ் லீடர் ஆகும். அப்போ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண 8 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷனுக்கு ஒரு லீடரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபர்ஸ்ட் when you are
up, call down. When you are down, call up. இதுங்களா? When you are up, call down. When you are down, call up. That's first principle. Second principle, set expectation. Second principle, set expectation. Set expectation. Third principle, connect with your core people every week. Weekly connect இருக்கணும். Core people ஓட weekly connect இருக்கணும். Fourth one வந்து பாத்தீங்கன்னா, communicate with your entire team. உங்களுடைய டோட்டல் டீமோட நீங்க வந்து வீக்லி கனெக்ட் ஆகும். அது ஒரு வீடியோ மெசேஜா இருக்கலாம், ஆடியோ மெசேஜா இருக்கலாம், நார்மல் மெசேஜஸ், பட் ரெகுலரா பட் டிஃப்ரெண்ட் இனோவேட்டிவா ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா, அப்ரிஷியேட் வில்ஃபுல்லி. எல்லா ரெகுலரா அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்களுடைய டீம் மீட்டிங்ஸ்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க, உங்களோட சிஎன்டி மீட்டிங்ஸ்ல அப்ரிஷியேட் பண்ணுங்க. அடுத்து ஒரு கான் கால்ல பேசிட்டீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்க, இல்ல நேர்ல கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுங்க. டெய்லி 3 பேர் அப்ரிஷியேட் பண்றத ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெகுலரான ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் மெயின்டைன் பண்ணுங்க. மினிமம் மந்த்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் இருக்கணும். அண்ட் கடைசி வந்து பி ஆக்சசிபிள் அண்ட் ரெஸ்பாண்ட் ப்ராம்ப்ட்லி. கீழே பாட்டம் லைன்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நீங்க ஆக்சசிபிளா இருக்கணும். அகெயின் அவங்களோட ரெஸ்பாண்ட் பண்றப்ப அவங்களோட சொல்யூஷனுக்காக தான் தேடி கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்களுடைய ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் மனசுல வச்சு நீங்க அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்யூனிகேஷன் பிரின்சிபல்ஸ் நீங்க எப்போ ஃபாலோ பண்றீங்களோ, இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இதுல நீங்க மாஸ்டர் ஆகும். இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல இது ஆரம்பிக்கிறது உடனே ஆரம்பிக்கலாம். இதுல நீங்க மாஸ்டர் ஆகிறதுக்கு வந்து ஒரு 21 days நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இது மாஸ்டர் ஆயிடலாம். ஸோ ஒன்ஸ் இதை நீங்க மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு எஃபெக்டிவ் லீடரா, ஒரு சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் ஒரு எஃபெக்டிவ் லீடரா நீங்க மாற முடியும். And so further நம்மளுடைய செஷனை கண்டினியூ பண்றதுக்காக let's call upon our senior area sales manager Mr. Ashok Sundararajan to take forward the session. Thank you so much. Wish you well and see you on the top. Thank you. Ashok, this is all yours. Screen share stop பண்ணுங்க. Yeah, please proceed. So good morning everybody. Ashok, senior area sales manager பேசுறேன். ஃபைன். ஸோ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ன அப்படிங்கிறது பிரவீன் வந்து சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டெப்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆஸ் அ பிஸ்னஸ் எப்படிங்க நம்ம கொண்டு போகிறது இஸ் ஃபைன். பட் மோஸ்ட்லி இன்னைக்கு நமக்கு வந்து நம்மளுடைய பிகஸ்ட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது என்ன, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சரியான ஒரு அப்ரோச் வந்து உண்மையிலே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோமா அப்படின்னா மெனி டைம்ஸ் என்ன கேட்டால் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். மேபி பிகாஸ் இதெல்லாம் மாஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய லீடர்ஸ். ஸோ அவங்க ஒருத்தர் பார்க்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணி ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ் பேசணும், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொண்டு போகணும், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக அவங்களால வந்து கொண்டு போக முடியும். பட் வேற இன்னைக்கு வெஸ்டீஜில் புதுசாக எத்தனையோ பேர் இணையும் போது அப்போ சில பேசிக் பிரின்சிபல்ஸ், ஏன்னா இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ்ங்கிறது வந்து இது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இது ப்ராக்டிஸ்ல என்ன ஆகும்னா நமக்கு டக்குன்னு ஒருத்தர் நம்ம அப்ரோச் பண்ணணும்னா எந்த மாதிரி அப்ரோச் பண்ணும், என்ன மாதிரியான ஒரு இன்சைட் வந்து நமக்கு தேவைப்படுது, இது எல்லாமே நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த ஐடா அப்படிங்கிற பிரின்சிபல். ஸோ நிறைய பேர் இந்த ஐடா பிரின்சிபல்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராக்டிக்கலா எத்தனை பேர் அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு தெரியாது. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வே பேக் ஆல்மோஸ்ட் 1898ல எல்மா லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் பிசினஸ்மேன், இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரின்சிபல் வந்து டெவலப் பண்ணார். ஏ அதாவது அட்டென்ஷன் ஆர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஐ அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட், மூணாவது டி அப்படிங்கிறது டிசைர், நாலாவது ஏ அப்படிங்கிறது ஆக்ஷன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி மற்றவங்கள்ட்ட பேச போறோமா, இப்ப பேச போகும்போது எப்படி அவங்கள வந்து நம்ம பக்கம் திருப்ப முடியும். ஸோ அதுதான் அட்டென்ஷன் ஆர் அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது நம்ம ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி அவங்க கிட்ட நம்ம கிரியேட் பண்ண முடியும்.
ஸோ நம்ம ப்ராடக்ட் அவங்க எப்படி வந்து பயன்படுத்துறதுக்கான ஆசைகளை வந்து நம்ம தூண்ட முடியும் அண்ட் ஃபர்தராக அவங்க ப்ராடக்ட் எப்படி வாங்க வைக்க முடியும். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் இதுதான் இந்த ஐடா அப்படிங்கிற பிரின்சிபல். ஸோ 1898 இது ஸ்டார்ட் பண்ணா கூட பட் இன்டு ஆக்ஷன் அப்படின்னு வந்தது எப்படின்னா ஆல்மோஸ்ட் 1921 மேலதான் இந்த பிரின்சிபல்ஸ் வந்து திரும்ப டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு 2020 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா சிம்பிளான ஒரு பிரின்சிபல், ஒரு பிசினஸ் ஒரு ப்ராடக்டை வந்து இன்னைக்கு சேல் பண்றதுல ஒரு எஃபெக்டிவான ஒரு பிரின்சிபல் அப்படின்னு கொண்டு போகிறது தான் இந்த ஐடா அப்படிங்கிற இந்த டெக்னிக் ஆர் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ரைட். ஸோ இந்த ஐடா பொறுத்த வரைக்கும் அட்டென்ஷன் ஆர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது யாரோட அட்டென்ஷன் வேணும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போறோம். இப்போ வந்து ஒரு கோல்டு கால் போறோம்னு வச்சுங்களேன். இப்போ கோல்டு கால் போகும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டா வெஸ்டீஜ் இன்னைக்கு வந்து 16 வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. இன்னைக்கு 2 கோடி மக்கள் இருக்காங்க. இதுல வந்து நீங்க 300க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்படி இந்த விஷயங்கள் சொல்லும்போது டெஃபினட்டா யாராவது அட்ராக்ட் ஆகி நம்ம பேசுறதை வந்து கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷயம் பேசிக்கா மனசுல இருக்கும். என்ன அப்படின்னா எனக்கு என்ன லாபம், இதுல இருந்து எனக்கு என்ன தேவைப்படும், ஸோ என்னோட டெவலப்மெண்ட்ஸுக்கு இது எந்த வகையில இது சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க மைண்டுக்குள்ள என்ன, இவர்கிட்ட நம்ம உஷாரா இருக்கணும், கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப மற்றவங்களோட அட்டென்ஷன் சிம்பிள் சின்ன விஷயம் தான். அந்த சின்ன விஷயம் நம்ம சொல்லும்போது அவங்க வந்து நம்ம பக்கம் திருப்பக்கூடிய வகையில வந்து இருக்கு. இரண்டாவது பில்ட் தர் இன்ட்ரெஸ்ட். ரைட், ஓகே. இப்போ நம்ம அட்டென்ஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போ அந்த டாபிக் ஆர் ஒரு சப்ஜெக்ட் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து மேல அவங்கள வந்து கான்வர்சேஷன்ல நம்ம இன்வால்வ் பண்ணணும். அப்ப அவங்கள கான்வர்சேஷன் நம்ம இன்வால்வ் பண்ணணும்னா என்ன வேணும், அவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட். ஓ அந்த டாபிக் ஓகே, இது எனக்கும் தெரியும், இதை பத்தி நானும் தெரிஞ்சுக்க வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், இதை வந்து அவங்க கிட்ட நம்ம டெவலப் பண்ணணும். அடுத்து மூன்றாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓ இதனால எனக்கு என்ன லாபம், ஸோ எந்த அளவுக்கு இது வந்து எனக்கு பெனிஃபிட்டா இருக்க போகுது, அப்ப என்ன தேவைப்படுது, அவங்களோட அந்த டிசைர், அதாவது அவங்களோட ஆசைகள். ஓ டெஃபினட்டா இந்த இவர் சொல்லக்கூடிய விஷயம் இது நமக்கு வந்து ஒரு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் போல இருக்கு. அப்ப நம்ம ஏன் இதை பத்தி ஃபர்தரா நம்ம தெரிஞ்சுக்க கூடாது, இதை நம்ம ஏன் வாங்கக்கூடாது, நம்ம ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது. அப்ப இந்த விஷயங்கள் இதுதான் என்ன சொல்றேன், அடுத்து அவங்களோட அந்த ஆசையை தூண்டக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கு. நாலாவதா, எஸ் இது கரெக்டா நம்ம எல்லாமே இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த 3 விஷயத்த முடிச்சிட்டோம்னா அடுத்து நாலாவது இருக்கக்கூடியது ஆக்ஷன். அவங்கள நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்க வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான மெத்தட் வந்து அவைலபிள், அந்த மெத்தட் மூலமா அவங்க ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு நம்ம கூட இருந்து இந்த சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த 4 விஷயங்கள் அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷன், இது ஒரு பேசிக்கான பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பிரின்சிபல். இது எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு எஸ்பெஷலி மோஸ்ட்லி இந்த மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பிரின்சிபல்ஸை முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சில விளம்பரங்கள் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த விளம்பரங்கள் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி சில இன்ஃபர்மேஷன் மட்டும் போடுவாங்க, கடைசியில் ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும். ஏதோ ஒண்ணு நம்ம அப்ப அந்த விளம்பரங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, ஓ இது ஏதோ ஒண்ணு புதுசா ஒண்ணு கொண்டு வராங்களே. அப்ப என்ன ஆகுது, நம்ம கவனத்தை திசை திருப்புறாங்க, அவங்க பக்கம் திசை திருப்புறாங்க. அடுத்து நம்ம ஆர்வத்தை தூண்டுறாங்க. அது ஒரு டேட் போட்டிருப்பாங்க, இந்த டேட்ல இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த டேட்ல இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய ஆர்வம் இது என்ன அது கொண்டு வராங்க, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு உந்துதல் இதை வந்து ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் அந்த டேட்ல இது லான்ச் ஆகுதா, இல்ல ஏதோ ஒரு என்ன சொல்றது, இப்ப விளம்பரங்கள் காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு வருதா, அப்ப அடுத்து நமக்கு அதை பயன்படுத்தி பார்க்கணும். இல்ல ஒரு டிவி சீரியலே புதுசா அதுதான் இப்ப நிறைய விளம்பரங்கள் வருது இல்லையா, அப்ப அந்த சீரியல் நம்ம பார்க்கணும். அப்ப இதுல யார் நடிச்சிருக்காங்க, இது வந்து இந்த சீரியல் நல்ல சீரியலா கெட்ட சீரியலா, இது வந்து எப்படி சமூகத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அப்ப இந்த விஷயங்கள் இதுதான் என்ன சொல்றேன், அடுத்து நம்மளோட ஆசையை தூண்டக்கூடிய விஷயங்களாக அவங்க கொண்டு வராங்க. ஃபர்தரா என்ன பண்றாங்க, டெய்லி இந்த டைம் கொடுத்துட்றாங்க, இந்த டைம் இந்த ஸ்லாட் இந்த அரை மணி நேரம் இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. மிஞ்சி போனா 10 நிமிஷத்துக்கு மேல அந்த சீரியல் வராது. பட் அந்த ஆர்வத்தை தூண்டுறதுனால அந்த படிப்படியை அதை கொண்டு வரதுனால என்ன ஆகுது, அந்த டைம் ஆயிடுச்சா ஆட்டோமேட்டிக்கா நம்ம லாக் ஆயிரும், டிவி முன்னாடி போய் நம்ம உட்காந்துரும். ஒன்றும் இல்லை, இப்போ ஏப்ரல் 14 பார்த்துருப்பீங்க. ஸோ லாக்டவுன் பீரியட் எல்லாரும் வீட்டில் தான் இருக்கும். பட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே 7ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14க்கு என்னென்ன படம் வருது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வருது, இது எல்லாமே முன்னாடிலேருந்தே அந்த ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் என்ன ஆகுது, ஏப்ரல் 14 எப்போ வரும், இந்தந்த படம் வருதா, அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே தூண்ட ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் ஒரு இந்த இந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த யூஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் அதையே நம்ம பிசினஸ்க்குள்ள இத உண்மையிலேயே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னா நிச்சயமா இல்ல. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கதை மூலமா நான் சொல்ல முடியும். ஒரு ஒட்டகம் இருந்தது, அம்மா ஒட்டகம் இருந்தது, அதோட பொண்ணு ஒட்டகம் ஒண்ணு இருக்கு. ஸோ பொண்ணு ஒட்டகம் வந்து அம்மா கிட்ட கேக்குது, அம்மா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப கொஞ்சம் ஒரு அசிங்கமான ஒரு படைப்பு அப்படின்னா அது நம்ம தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அம்மா கேக்குறாங்க, ஏன் அப்படி திடீர்னு உனக்கு ஒரு எண்ணம் வருது? அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணு ஒட்டகம் வந்து அம்மா கிட்ட கேக்குது, நமக்கு ஏமா கண்ணு வந்து இவ்வளவு அசிங்கமா இருக்கு? கண்ணுக்கு மேல அவ்வளோ அந்த ஒரு திக்கா அந்த முடி இதெல்லாம் இருக்கு. கண்ணு வந்து வெளில அந்த மாதிரி துருத்திக்கிட்டு இருக்கு. நமக்கு மட்டும் இந்த மாதிரி அசிங்கமா இருக்கு. இப்ப நான் நிறைய மத்த மிருகங்கள்லாம் பார்க்கும்போது அதுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லையே. எல்லாத்துக்கும் நல்ல அட்ராக்ஷனோட இருக்கே அப்படின்னு. அந்த அம்மா ஒட்டகம் அப்ப சொல்லுது, இல்லம்மா நம்ம வந்து பாலைவனத்துல வந்து எப்போதுமே வந்து அந்த மண்ணு அதிகமா இருக்கும். காத்து நிறைய இருக்கும். ஸோ காத்து நிறைய இருக்கும்போது மண்ணு ரொம்ப வேகமா அடிக்கும். அப்ப அந்த மண்ணு வந்து நம்ம கண்ணுக்குள்ள போகாம தடுக்கிறதா என்ன ஆகுது, மேல அந்த புருவத்துக்கு மேல இவ்ளோ அந்த மூடி மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் அது ஆண்டவன் வந்து நமக்கு படைச்சிருக்கான் அப்படின்னு அம்மா வந்து சொல்லு. ரைட். அடுத்தது கேக்குது, சரி ஓகே, அது என்ன முதுகுல வந்து இவ்வளவு பெருசா ஒரு இது மாதிரி திமில் மாதிரி வந்து ஒண்ணு இருக்கு. இதுவே வந்து ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. தனியா வந்து இவ்வளவு பெருசு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அம்மா ஒட்டகம் சொல்லுது, இல்லம்மா பாலைவனத்துல வந்து பெரும்பாலும் வந்து தண்ணி இருக்காது. அப்போ நம்மலாம் வந்து தண்ணி இல்லாம இங்க உயிர் வாழணும் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காக தான் ஆண்டவனோட ஒரு படைப்பு முதுகு பின்னாடி இருக்கு. அதான் அந்த ஹம், அதாவது உணவு தண்ணீர் இதெல்லாம் சேமிச்சு வைக்கிறதுக்காக ஆண்டவனால் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் நமக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து கேக்கு, சரி இந்த கால் பாருங்கம்மா, கால் வந்து இவ்வளவு அசிங்கமா இருக்கு, இது நடக்கும்போது நம்ம காலை பார்த்தாலே ஒரு மாதிரி இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குது. அது திரும்ப அம்மா வந்து சொல்றாங்க, இல்லம்மா பாலைவனத்துல மண்ணு வந்து நிறைய இருக்கு இல்லையா, அப்ப அந்த மண்ணுல வந்து நம்ம கால் புதைஞ்சு போகக்கூடாது, நம்மளால ஈஸியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவனோட படைப்பு தான் நம்ம கால் வந்து இந்த மாதிரி இருக்கு. காலும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த பாலைவனத்துல நம்மளால எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம போக முடியும். சரி ஓகேமா, அது என்ன நமக்கு வந்து இவ்வளவு குச்சியா இவ்வளவு பெருசா ஒரு நீளமா வந்து ஒரு கால் இருக்கு. நம்ம நம்ம உருவமே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு அசிங்கமாகவே இருக்கே. அதுக்கு அம்மா சொல்லுது, இல்ல இந்த குச்சி மாதிரி இந்த கால் இருக்கிறதுனால தான் இந்த மண்ணுல வந்து நம்மளால வேகமா நடக்க முடியும், இல்ல ஓட முடியும். சோ அத சப்போர்ட் பண்ற அந்த பலம் இதை கொடுக்கறதுக்காக கால் வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணுது. அப்ப கடைசியா அந்த பொண்ணு ஒட்டகம் வந்து இது கேக்குது, எல்லாமே கரெக்டுமா, ஆண்டவனோட படைப்புல எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்றதுதான் இருக்கு, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம இருக்கிறது ஜூல. ஸோ ஜூல இருக்கக்கூடிய நமக்கு பாலைவனம் கிடையாது, இது உணவு சேமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அப்ப ஜூல இருக்கக்கூடிய நமக்கு ஏன் இப்போ இதெல்லாம் வந்து தேவை? ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். பட் அத கரெக்டா நம்மளால பயன்படுத்த முடியல, ஆர் நம்மளால நம்ம டீமுக்குள்ள இந்த விஷயங்கள் இதெல்லாம் கரெக்டா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டு எந்த விதமான பிரயோஜனமும் நிச்சயமாக கிடையாது. ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு, ஒரு பெரிய சுவர் இருக்கு, அந்த சுவர் வந்து தாண்டி அந்த பக்கம் போகணும். கீழே பாக்குறாரு, என்ன கிட்டத்தட்ட ஒரு 100 ஆயிரக்கணக்கில் என்ன இருக்குன்னா கீழே வந்து இந்த ஏணி இருக்கு. இவர் பாக்குறாரு, சோ இத்தனை ஏணி இருக்கு, சரி அப்ப இந்த ஏணி என்ன பண்ணலாம், உண்மையில ஒண்ணு போட்டு வேணா ஏறிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்றாரு, ஏணியா படுக்க போட்டு ஒரு ஏணி மேல இன்னொரு ஏணி அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனா சுவரோட ஹைட் வந்து ரொம்ப உயரம் வந்து அதிகம். அப்ப மேல மேல அடுக்கி வச்சா கூட பாதி தூரத்துக்கு மட்டும்தான் என்ன ஆகுது, அந்த சுவருக்கு வந்து ஏணியோட ஹைட் வந்து எட்டுது. சோ அது மேல ஏறி நின்று கூட அவரால் வந்து அந்த பக்கம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஏணியை படுக்க போட்டு ஒண்ணு மேல ஒண்ணு வந்து அடுக்குனதை விட ஒரு ஏணி பெருசா இருக்கக்கூடிய ஒரு ஏணிய நிமித்தி வச்சிருந்தாலே என்ன ஆகலாம், ஈஸியா ஏறி அந்த பக்கம் போயிருக்க முடியும். சோ இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் இது எவ்வளவு எஃபெக்டிவாக நம்ம டீமுக்கு இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்றோமோ, அந்த அளவுக்கு அந்த பிசினஸ் இதுவும் வந்து நமக்கு கரெக்டா நம்ம நம்ம வேவ் லென்த் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு சிங்க்ரனைசேஷன் இருக்கும். இந்த சிங்க்ரனைசேஷன் இருக்கும்போது நம்ம பிசினஸ் இன்னும் எஃபெக்டிவா நம்மளால கொண்டு போக முடியும்.
ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நானும் பிரவீன் என்ன யோசிச்சோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் பத்தி ஒரு டாபிக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே இன்னைக்கு அதை டிசைன் பண்ணிருக்கோம். ரைட். இப்போ இந்த பிரின்சிபல், இந்த சிம்பிள் டெக்னிக் இருக்கு இல்லையா, அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷன், இதை எந்த ஸ்டெப்பு, எந்த பிரின்சிபல், எவ்வளோ டைம் எடுக்கணும், எப்படி நம்ம இமீடியட்டா கம்யூனிகேட் பண்ணணும், இதை வந்து நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் திங், அட்டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு எப்போதுமே இது வந்து என்ன சொல்லணும், ஒரு 10 செகண்ட்ஸ் ஓப்பனர். இன்ஸ்டன்டா அவங்க கவனத்தை நம்ம பக்கத்துக்கு திருப்பணும். நம்ம என்ன பேசுறோமோ அதை வந்து அவங்க கவனிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுதான் என்ன சொல்ல இந்த 10 செகண்ட்ஸ் ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவோம். பிராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன் பாருங்களேன். நேற்று நைட்டு தான் ஆல்மோஸ்ட் 10 மணிக்கு தான் ராஜன் சார்ட்ட பேசிட்டு இந்த மாதிரி இந்த லைவ்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டேன். எஸ் சார், நீங்க போஸ்டர் ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னாரு. ஸோ இமீடியட்டா இந்த போஸ்டர் ரெடி பண்ணி எல்லா குரூப்ஸ்ல நான் வந்து அனுப்பி வச்சேன். இன்ஃபேக்ட் டெய்லியும் நான் ஏதாவது ஒரு மெசேஜ் நான் அனுப்பிட்டு தான் இருக்கேன். சில பேர் வந்து நான் போஸ்டர் அனுப்பின உடனே வந்து தேங்க்யூ அப்படின்னு போடுவாங்க. லைவ்ல இந்த ப்ரோக்ராம் ஒரு ஜூம் மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து தேங்க்யூ அப்படின்னு போடுவாங்க. ஸோ சில பேர் இந்த ரெகுலர் ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டினியூஸா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா நேற்று ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நிறைய பேர், ஏன்னா ஆல்மோஸ்ட் என்னோட 2 குரூப், நான் ப்ராட்காஸ்ட் குரூப் இருக்கு, ஒன்னு டிடிடி அப்படிங்கிற குரூப், இன்னொன்னு தமிழ்நாடு வெஸ்டீஜ் அப்படின்னு. இதுல கிட்டத்தட்ட 542 பேர் மேல இருக்காங்க. இது வரைக்கும் ரிப்ளை பண்ணாத நிறைய பேர் வந்து நேற்று ரிப்ளை பண்ணாங்க. தேங்க்யூ சார், நாங்க கண்டிப்பா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப எது அதை தூண்டிச்சு? அந்த 10 செகண்ட் ஓப்பனர். அந்த 10 செகண்ட் ஓப்பனர்ல நான் என்ன கொடுத்திருந்தேன் அப்படின்னா, ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு உந்துதல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தான் நம்ம புதுசா ஏதோ கத்துக்க போறோம், அப்ப ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த ஒரு ஆர்வம். ஸோ இதை கிரியேட் பண்றதா என்ன பண்ணும், அந்த 10 செகண்ட் ஓப்பனர்ஸ். அந்த போஸ்டர் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு நீங்க லாகின் பண்ணிருப்பீங்க, யூடியூப் லைவ்ல நீங்க இப்ப நீங்க வந்திருப்பீங்க. அப்போ நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட போறோம் அப்படிங்கும்போது நம்ம முதல்ல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 10 செகண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஓப்பனர் எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதுக்கு சில பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும். ரெண்டாவது என்ன பார்க்குறோம், இன்ட்ரெஸ்ட், அதாவது அவங்களுடைய ஆர்வம். இப்போ அவங்கள ஆர்வத்தை வந்து நம்ம தூண்டணுமா? அப்போ தூண்டணும்னு நம்ம கையில் என்ன இருக்கணும்? ஒன்று டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணவங்க, அவங்க கொடுத்த விஷயங்கள், அந்த என்டார்ஸ்மெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்கலாம். ஸோ இந்த என்டார்ஸ்மெண்ட்ஸ் ஆர் அந்த டெஸ்டிமோனியல்ஸ் இது மேக்ஸிமம் பண்ணா என்னன்னா அடுத்தது 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தூண்டுறோம் இல்லையா, அப்ப என்னன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் தூண்டுறது மூலமாக அவங்க கிட்ட வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் நம்ம எடுக்க போறோம். என்னன்னா, சார் எனக்கு வந்து உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க, இது வந்து நான் டீடைல்டா வந்து நான் உங்ககிட்ட நான் பேசணும். ஸோ அதை பத்தி நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உங்க டைம் ஒரு 1 மணி நேரம் டைம். அண்ட் பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலா தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட மட்டும் இதை நம்ம வந்து விளக்காம அவங்க ஃபேமிலியோட உட்காந்து பேசுறது இன்னும் பெஸ்டான ஒரு விஷயம். பிகாஸ் என்டையர் ஃபேமிலி ஒன்ஸ் த ப்ராடக்ட் ஆர் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பிடிச்சு போச்சு அப்படின்னா, ஒரு வெஸ்டீஜ் ஃபேமிலி நம்ம சொல்லும்போது ஒரு ஃபேமிலியாக வெஸ்டீஜுக்குள்ள இணைய முடியும். ஸோ ஒருத்தர் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல்ல படிச்சவங்க இருப்பாங்க, காலேஜில் படிச்சவங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய தெருவில் தெரிஞ்சவங்க இருக்கலாம். அப்ப என்ன ஆகுது, ஒரு வீட்டில் 4 பேர் இந்த நம்ம கம்பெனியை பத்தி நம்ம ப்ராடக்ட்ஸை பத்தி கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் நாளையுமே இந்த பிசினஸை க்ரோ செய்ய முடியும். ஏன்னா அது ஆவரேஜ் ஒரு இது சொல்றாங்க என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கும் 250 பேரை அவங்க வாழ்நாள தெரியும். யோசிச்சு பாருங்க, நம்ம உட்காந்து நம்ம எழுதல, ஆனா நம்ம எழுதி பார்த்தோம்னா டெஃபினட்டா ஒவ்வொருத்தருக்கும் 250 பேர் நம்மளுடைய லிஸ்ட்ல வந்து நிச்சயமா நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்தரா நம்மளோட டாபிக் உள்ள அவங்க இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக மாறும். அடுத்தது சொல்றோம் டிசைர், அவங்களுடைய விருப்பம். அவங்களுடைய விருப்பங்கள், விருப்பங்கள் எந்த மாதிரி இருக்கு. இப்போ ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸை பத்தி நம்ம பேசலாம். மேபி அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காத சில ரெகக்னிஷன்ஸ் இருந்திருக்கலாம், அவங்க வாழ்க்கையில பார்க்காத விஷயங்களா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில வந்து இது வேணும்னு நினைச்சு இது வரைக்கும் கிடைக்காம போன எத்தனையோ விதமான விஷயங்களாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது அந்த சப்ஜெக்ட் அடுத்து அதுக்குள்ள நம்ம கொண்டு போகணும். இதை பேக்கப் பண்றதுக்கு இன்னும் நமக்கு என்ன வேணும்னா நிறைய லிட்ரேச்சர்ஸ். இப்போ நம்ம கம்பெனியில பொறுத்த வரைக்கும் எத்தனையோ ஹெல்த் கைடு இருக்கு, லீடிங் லேடிஸ் இருக்கு, கார் புக் இருக்கு, அண்ட் ஒரு மிஸ் ஆஃப் மிலனுக்கான இது இருக்கு, அஷூருக்கான கேட்டலாக்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கையில இருக்கு.
அப்போ இதை வச்சு நம்ம ஃபர்தரா பேசும்போது ஈவன் ஃபிளிப்கார்ட் நம்ம கையில் இருந்துச்சுன்னா கூட ஃபிளிப்கார்ட்டை வச்சு அவங்களோட ஃபேமிலியை நம்மளால இன்வால்வ் பண்ணி நம்ம பிசினஸ் பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பேச முடியும். ஸோ மூணாவது பாயிண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த டிசைர் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பத்தை நம்ம தூண்டக்கூடியதாக இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த 3 ஸ்டெப் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்கலேன், ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபார்ம்ல சைன் அப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சைன் அப் பண்ணும்போது நம்ம கையில ப்ராடக்ட்ஸ் இருக்கணும் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம கையில இருக்கணும். ஆர் இப்போ ஆன்லைன்லேயே வந்து நம்ம ஸ்பான்சரிங் பண்ணலாம். ஸோ அவங்க கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இதுவும் நம்ம ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணலாம். ஸோ நியர்பை டிஎல்சிபி ஒரு மினி டிஎல்சிபி ஒரு பிரான்ச்சஸோட ஆக்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஃபார்ம் சைன் அப் பண்ணி அது வந்து நம்ம இமீடியட்டா ரெஜிஸ்டரும் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் முழு ஆர்வத்தோட இன்வால்மெண்டோட வெஸ்டீஜ் பிசினஸ்க்குள்ள இணைவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய என்ன கழிவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கழிவுகள் அதிகமாக இருக்கு. பட் நம்ம சரியான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வச்சோமா, இந்த ப்ராடக்டோட தேவைகள் பத்தி அவங்களுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வச்சோமா, இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெஃபினட்டா பிசினஸ்க்குள்ள கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஏரியால நம்ம இந்த அப்ரோச் வந்து நம்ம கரெக்டா பண்ணோமா அப்படிங்கிறதா நம்ம யோசிக்கணும். ஃபைன், இது இன்னும் வந்து ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவேர்னஸ் ஆர் அட்டென்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட்ஸ் இல்ல கஸ்டமர்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் ஆர் அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் அப்படிங்கிறது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் இல்ல என்ன மாதிரி சர்வீஸ் வந்து நமக்கு கொடுத்தா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள உங்க ஆர்வத்தை தூண்ட முடியும். அடுத்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது என்ன ப்ராடக்ட்டை முதல்ல அவங்க கொண்டு போக போறோம், இல்ல என்ன விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட நம்ம பேச போறோம். ஆர் மேபி என்ன சொல்லலாம், சில பேருக்கு டிராவல் பண்றது பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு ஹெல்த் கன்சர்னா இருப்பாங்க, இப்போ அதை பத்தி நம்ம வந்து பேசலாம். சில பேர் ரொம்ப கிரியேட்டிவா இருப்பாங்க, கிரியேட்டிவா இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம இந்த பிசினஸ்ல எப்படி அவங்களால ஃபர்தரா டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட பேசும்போது அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் ஓப்பனர் மாதிரி நம்ம கொடுக்கும்போது அவங்க நம்ம பேசக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறதுக்கான ஒரு ஓப்பனர் தான் இது. இது ஒரு 3 விதமா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். முதல்ல என்ன பார்க்கணும்னா பிசியலாஜிக்கல் அப்படிங்கிறது என்ன, உடல் ரீதியான பெனிஃபிட்ஸ். இப்போ நம்ம கிட்ட பேஸ்ட் இருக்கு, சோப் இருக்கு, ஷாம்பு இருக்கு, அஷூர் ரேஞ்ச்ல வந்து பாடி பட்டர் இருக்கு, பாடி வாஷ் இருக்கு, ஃபேஸ் வாஷ் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி அவங்க வந்து எப்போதுமே நல்லா கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. எப்போதுமே வந்து கொஞ்சம் ரொம்ப கான்சியஸ், அதாவது என்னன்னா அவங்களோட அப்பியரன்ஸ், இந்த அப்பியரன்ஸ்க்கான கான்சியஸா அவங்க இருக்காங்களா. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ப்ராடக்ட்ல என்ன விஷயங்களை அவங்க ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்குங்கிறத நம்ம முதல்ல யோசிப்போம். ஸோ என்ன டூல்ஸ் பயன்படுத்த போறோம், என்ன பேசிக்ல அவங்கள்ட்ட நம்ம வந்து பேச போறோம், அதுக்காக நம்ம என்ன கம்யூனிகேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஏன்னா மெனி டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோல்டு கால் அப்படிங்கிறது நிறைய நம்ம போகிறது கிடையாது. நம்ம டவுன்லைன்ஸ் அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் இருக்காங்க, நம்ம போய் பார்க்கணும், பேசணும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அவங்க லொகேஷன் எங்க இருக்காங்க, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் அவங்க வாழறாங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்போ அவங்க கையில இருக்கும், அதுக்கு எப்படி நம்ம அவங்க அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, இப்போ இந்த ஒரு அவேர்னஸ் ஆர் அட்டென்ஷன் இதை நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள் ரீசெண்டா பேப்பர்ல படிச்சங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன் இதுதான் 4th லார்ஜஸ்ட் கில்லர் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் விஷயம். சரி, இது பேசுறதுன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்குமா? இல்ல அடுத்து எடுத்துங்க, இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையினாலதான் வந்து நிறைய இறப்புகள் அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்க வந்து இன்னைக்கு இறக்கிறதுக்கான காரணம், ஒரு ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு நிறைய நோய் வரதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. யார் சொல்லியிருக்காங்கன்னா உலக நலவாழ்வு சங்கம், தட் இஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனை விதமான வாட்டர் பியூரிஃபையர் இருந்தா கூட பட் ஸ்டில் 100% கேரண்டீடான தண்ணி கொடுக்கக்கூடிய, சுத்தமான ஒரு தண்ணியை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒரே பிராண்ட் மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிள். இன்டர்நேஷனல் கம்பெனியான இட்டாலியில் இருக்கக்கூடிய அங்க்ரோட்டி, ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் அந்த அங்க்ரோட்டி, அதுல இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து என்னோட அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய.
அப்ப இதெல்லாமே என்ன சொல்றோம் 10 செகண்ட் ஓப்பன்ஸ். அடுத்தது அவங்களோட பேத்தாலஜிக்கல் அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது வந்து நோயினால ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹெல்த் அடிக்கடி ஏதாவது சம் பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி இருந்தானா கடவுள் புண்ணியத்துல எனக்கு வெஸ்டீஜ்ங்கிற ஒரு கம்பெனி காமிச்சாரு. அதனால இன்னி வரைக்கும் நானும் என் குடும்பமும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதில்லை, எங்களுக்கு மருத்துவ செலவுனே வந்தது கிடையாது. ஈவன் இந்த கொரோனா வைரஸ் வந்த டயத்துல கூட நாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வருங்கிற ஒரு பயமே வந்து எங்களுக்கு இருந்ததில்லை. இந்த வயசுலயும் ஒரு நாளுமே என்னோட வேலையை வந்து என்னாலேயே செஞ்சுக்க முடியுது, சுறுசுறுப்பா என்னால ஆக்டிவா என்னால ஒர்க் பண்ண முடியுது, எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு இந்த 10 செகண்ட் ஓபனர் அப்படிங்கிறது இருக்கு. ப்ராடக்ட் ட்ரெயின் நிறைய அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு அந்த ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ள போறோம் அப்படின்னா மேபி அது ஒருத்தர் தான் நமக்கு தெரிஞ்சவரா இருக்கலாம். பட் அது எல்லாருமே உட்கார வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் மற்றவங்க காதலி விழும். அதை பார்த்துட்டு அவங்க ஒரு ஆர்வத்தோட சரி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அடுத்ததா இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய ஆர்வம். எப்படி அவங்களோட ஆர்வத்தை வந்து நம்ம தூண்ட முடியும்? ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம பிளான் பண்ணி வைக்கலாம்? ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய ப்ரூஃப் என்ன? ஸோ எதை சொன்னா அவங்களோட ஆர்வத்தை வந்து ஃபர்தரா வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும்? இதுக்கான நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில என்ன இருக்கு? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்க கிடைக்கும், இல்ல யார் வெளியிட்டு இருக்காங்க, ஸோ இதோட ஆத்தென்டிசிட்டி, அதாவது நம்ப தகுந்த விஷயங்கள் எங்கேருந்து இது வந்து கிடைக்கும், அண்ட் எங்க இந்த பொருட்கள் கிடைக்கும், ஆர் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுடைய பொருட்கள்ல இருக்கு. அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்னு என்ன சொல்றோம், டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ். டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள், ஆர் நம்ம டைரக்டா பார்க்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு ஏர் பியூரிஃபையர் எடுத்தீங்களா, இப்போ ஏர் பியூரிஃபையர் பத்தி டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அப்ரோச் பண்ணோம்? இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏசி இல்லாத வீடே கிடையாது. ஆல்மோஸ்ட் நைட் ஃபுல்லுமே ஏசி யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஜென்ரல் நம்ம பேசும்போது எனக்கு பொதுவாகவே நான் காலையில் எந்திரிக்கும் போது நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் எனக்கு நல்ல தூக்கம் வந்து கிடைக்குது. முன்னெல்லாம் காலையில் எந்திரிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி தொண்டை கரகரன்னு இருக்கும், ஒரு மாதிரி சளி பிடிச்ச மாதிரி இருக்கும், மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், மாதிரி டல்லா இருக்கும். அந்த டே வந்து என்னால் ஆக்டிவாகவே இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். மார்னிங் நான் எந்திரிச்சுன்னா எனக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஸோ ஜென்ரலா காலைல எந்திரிக்கும் போது என்ன ஆகுன்னா எனக்கு தும்மல் ஸ்டார்ட் ஆயிரும், இல்லை மூக்குலையும் தனித்தனியா வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் என்ன சொல்ல டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ், அதாவது நம்ம அனுபவிக்கிற டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த விஷயங்கள், இதுல இருந்து நமக்கு இன்னைக்கு நல்ல ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம சொல்ற இந்த பாதிப்புகள் ஏதோ ஒண்ணு அவங்களும் வந்து கண்டிப்பா ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பொல்யூஷன் இது அதிகமா இருக்கு. வீட்டுக்கு வீடு இன்னைக்கு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான். அப்ப இது ஏதோ ஒரு டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் இது சொல்லும்போது அவங்களோட அந்த ஆர்வத்தை வந்து இந்த இடத்துல நம்மளால தூண்ட முடியும். இரண்டாவது என்ன சொல்றோம், இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ். ஸோ இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகுது, எனக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கு. ஸோ எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. நாங்க டாக்டர் கிட்ட போறதே கிடையாது, எல்லாம் ஹெல்த்தியா இருக்கும், மருத்துவ செலவு இல்லை. அண்ட் ரெண்டாவது அந்த மெடிசன்ஸ்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எங்க வீட்டுல யாருக்குமே அந்த பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க லாங் லைஃப் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இதுல கிடைக்குது. ஆர் இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வேகமாகவே என்ன பாடி வந்து இது கரெக்ட் பண்ண முடியுது. ஸோ ஓவரால் வெல்பீயிங், அதாவது என் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்றாங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் இன்னைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள். அதனாலதான் நாங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இது அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்றல, இதுதான் அந்த ஆர்வத்தை வந்து தூண்டக்கூடிய விஷயம். அதே போல அடுத்து அவங்க ஆர்வத்தை தூண்டது கேட்கலாம். நான்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில வந்ததே கிடையாது. மேக்சிமம் போனா தமிழ்நாடுக்குள்ள தான் நான் சுத்திட்டு இருக்கேன். பட் இன்னைக்கு நான் வந்து ஒரு கம்பெனியில் நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிசினஸ் பார்ட்னரா நான் இருக்கேன். ஸோ அந்த பார்ட்னரா நான் இருக்கிறதுனால வருஷத்துல 2 ட்ரிப் ஃபாரின் ட்ரிப் நான் போயிட்டு வரேன். எந்த விதமான செலவுமே கிடையாது. முழுக்க முழுக்க அந்த செலவுகள் எல்லாம் கம்பெனி தான் பாத்துக்கிறாங்க.
இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஆர்வத்தை தூண்ட முடியும். கார், சைக்கிள் வாங்குறதுக்கோ, டூ வீலர் வாங்குறதுக்கு கூட நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு என்னோட வியாபாரம் கண்ணுக்கு தெரிஞ்சு பெரிய அளவுல இது வளர்ந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கம்பெனி வந்து மாசம் மாசம் எனக்கு இஎம்ஐ பேமெண்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கார் வாங்கி நான் வந்து லைஃப் ஜாலியாக நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வந்து இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எஸ். ஸோ இதெல்லாமே என்னன்னா அவங்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள். அதனால்தான் டேஞ்சிபிள் அண்ட் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லும்போது ஃபர்தரா இந்த டாபிக் உள்ள அவங்க வரணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து நம்ம கொண்டு வரோம். அடுத்தது என்ன பார்க்கணும்? டிசைர். ஸோ என்ன விஷயங்கள் அவங்களோட ஆசையை தூண்டக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்? ஸோ மிஸ்லாஃபிலான் ப்ராடக்ட் இருக்கலாம், அஷூர் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், ஏர் பியூரிஃபையர் இருக்கலாம், வாட்டர் பியூரிஃபையர் இருக்கலாம், ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆர் மேபி ஈவன் டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் நீங்க நம்ம கையில் இருக்கு ரைஸ் பிரான் ஆயில். ஸோ இன்னைக்கு ரைஸ் பிரான் ஆயில் பற்றி நிறைய ஹெல்த் டிப்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஹெல்த் டிப்ஸை வந்து நம்ம பேசும்போது ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு, ஆலிவ் ஆயில் இருக்கு. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 300+ ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமாக அவங்களோட ஆசைகளை இன்னும் ஃபர்தரா நம்மளால தூண்ட முடியும். அப்போ என்ன ப்ராடக்ட் அவங்களோட ஆர்வத்தை தூண்டும், என்ன ப்ராடக்ட் அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யும், இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப யாருக்கு என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நம்ம பேச போறோம்? அப்போ ஒரு எமோஷனல் கம்யூனிகேஷன். பிரவீன் சொன்னார் இல்லையா, அப்லைன் டவுன்லைன் உங்களுக்கு அந்த கரெக்டா ஒரு எமோஷனல் அப்பீல் இருக்கும். அப்பதான் அந்த கம்யூனிகேஷன் வந்து அப் அண்ட் டவுன். இது வந்து கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லும்போது அப் அண்ட் டவுன் இது கரெக்டா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பிரசன்டேஷன் பத்தி பேசணுமா, இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் டைம் அவங்கள்ட்ட எடுக்கணும். ஓகே, இப்போ இதை பத்தி நான் ஃபுல்லா டீடைல்டா பேசணும். அப்ப எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுக்க முடியுமா, ஆர் மேபி 40 minutes or 30 minutes, டிபெண்ட்ஸ் அவங்களோட டயத்தை பொறுத்து. எப்போதுமே நம்ம என்ன டைம் எடுக்கிறோமோ அதை தாண்டி நம்ம போகக்கூடாது. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள தான் மேக்சிமம் நம்ம முடிக்க பார்க்கணும். அதுதான் அவங்களோட ஆர்வத்தையுமே இதுக்குள்ள உட்கார வைக்கும். அடுத்ததா ரைட், இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க பேசுனீங்க. இப்ப இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி நீங்க பேசுனதுக்கு அப்புறம் என்ன சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இது எப்படி பெனிஃபிட் பண்ணும், எந்த மாதிரியான ஒரு யூஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும், அதான் என்ன சொல்றோம், அவங்க மனசுக்குள்ள ஆழமாக பதிய வைக்கணும். என்ன ப்ராடக்ட் அவங்க ஆசையை தூண்டும், அந்த ஆசைகளை அவங்க மனசுல நம்ம கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணும் ஆர் அவங்க ஆசைகளை பூர்த்தி செய்யும் அப்படிங்கறத அவங்க ஆழ் மனசுல நம்ம பதிய வைக்கணும். பேர் பெரிஃபர் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மேபி இப்போ ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, பிறந்த குழந்தை இருக்கு, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க அப்ஜெக்டிவ் நீடா இருக்கா, சப்ஜெக்டிவ் நீடா இருக்கா? ஏன்னா 2 விதமான தேவைகள் இதுதான் நமக்கு இருக்கு. அப்ப இந்த ஆசைகளை தூண்டதுல ஒன்னு அப்ஜெக்டிவ் நீட் அப்படின்னு சொன்னா, அப்ஜெக்டிவ் நீட் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு வச்சுங்களேன். ஸோ மொபைல் போன் வந்து இன்னைக்கு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறது கிடையாது. ஏதோ ஒரு மொபைல் கம்பெனில இருந்து அந்த மாடல் வந்து நம்ம வாங்குறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்டே நம்ம பார்க்கணும் எது வந்து இன்னைக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய பிராண்ட். நமக்கு வந்து இதுல கேமராவோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, இதோட மெமரி வந்து எப்படி இருக்கு, ஆர் இதோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கு, இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரியான சிம் சப்போர்ட் வந்து இது ஃபங்க்ஷன் பண்ணும். அப்ப இதெல்லாமே நம்ம யோசிச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்றோம், கடைக்கு போறோம், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மொபைல் இந்த பிராண்ட் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி ஆன்லைன் ஷாப்பிங் இதான் நிறைய பேர் பண்றாங்க. ஸ்டில் நேரடியாக நம்ம வந்து ஷாப்புக்கு போனா கூட ப்ரீ கன்செப்டிவா நம்ம மைண்ட்ல சில விஷயங்கள் இருக்கு. எனக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் வேணும், இந்த ஃபியூச்சர்ஸ் இருந்தா தான் எனக்கு மொபைல் வேணும். அதுதான் என்ன சொல்ற அப்ஜெக்டிவ் நீட் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ல அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரியான அவங்கள ஆசைகளை பூர்த்தி பண்ணும், இதெல்லாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் முதல்ல பண்ணணும். அடுத்தது சப்ஜெக்டிவ் நீட். ஸோ இந்த சப்ஜெக்டிவ் நீட் அப்படின்னு சொல்றது என்ன, லைஃப் லாங் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. இந்த லைஃப் லாங் அவங்க அந்த பாதுகாப்பு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பேஜ், இந்த 10 செகண்ட் ஓபனர். 2 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு எப்போதுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கிறது கிடையாது. அதனாலேயே வந்து என்ன ஆகுது, அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறது, இல்ல காய்ச்சல் வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது.
இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஆமாங்க அடிக்கடி குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டு போற மாதிரி இருக்கு, மெடிசின்ஸ் வந்து கொடுக்குது, ரொம்ப படுக்குது, குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, எதுக்காக அழுதுன்னே தெரியல. ஸோ அந்த 10 செகண்ட் ஓப்பனர் கொடுத்ததுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிடறாங்களா. அடுத்தது அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துறீங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, ரைட், இப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய வாங்கி வச்சிருப்பீங்களா திங்ஸ் எல்லாம்? ஆமாங்க இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை இந்த திங்ஸ் எல்லாம் எப்ப பயன்படுத்த போகுது? மேக்சிமம் போனா ஒரு வருஷத்துக்கு மேல, அதாவது ஒரு வயசுக்கு மேலதான் நீங்க வாங்கி வச்ச நிறைய பொருட்கள், விளையாட்டு சாமான்கள் இதெல்லாமே பயன்படுத்த போகுது. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு வயசுக்கு மேல அந்த குழந்தை விளையாடுறதுக்கு இன்னைக்கு பிளான் பண்ணி எல்லாமே வாங்கி வைக்கிறீங்க. ஆனா ஒரு குழந்தை பிறந்து வெளியில வரும்போது, அதாவது ஒரு குழந்தை பிறந்து வெளியில வரும்போது அதற்கு முதல்ல கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று தான். சோ அப்ப இந்த காற்றுனாலதான் இத்தனை விதமான பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு ஏற்படுது. அடுத்து ஒரு 10 நிமிஷம். இந்த இதுக்காக எங்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன் கேட்கறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? ஆர்வமா இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு அரை மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம் டைம் கொடுங்க. ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் பேசுறேன். இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் நான் பயன்படுத்த ஆரம்பிச்சதுன்னா என் வீட்டுல பாப்பாக்கு வந்து எப்போதுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் அது கிடையாது. அடிக்கடி டாக்டர் போகாம இன்னைக்கு நாங்க ஹெல்த்தியா இருப்போம். ஸோ அடுத்தவங்க ஆசையை பத்தி வந்துட்டீங்களோ, அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கா, அப்ப நமக்கு இது தேவைப்படுது போல இருக்கு. அப்ப அந்த ஆசைகள் வரும்போது என்ன ஆகுது? நீங்க கொடுக்கக்கூடிய பிரசன்டேஷனுக்கு அவங்க ஆர்வமாக உட்காருவாங்க. அப்ப இந்த இடத்துல தான் அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும், சார் நீங்க மேஜரா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன? ஒன்று அவுட்டோர் பொல்யூஷன், அடுத்தது இன்டோர் பொல்யூஷன். ஈவன் அவுட்டோர் பொல்யூஷன், வெளியில் இருக்கக்கூடிய பொல்யூஷனோட இன்டோர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொல்யூஷனால இன்னைக்கு 5 டைம்ஸ் அதிகமான நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களோ பாதிப்புகளோ இன்னைக்கு ஏற்படுது. ஒரு 5 விதமான மேஜர் பொல்யூஷன் இருக்கு. ஸோ இந்த பொல்யூஷன் இதுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் இன்னைக்கு இருக்கு அப்படின்னா வெஸ்டீஜ்ங்கிற ஒரு நிறுவனத்துல இருக்கு. ஸோ இது யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா ஷார்ப்ங்கிற ஒரு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இதுல 3 விதமான ஃபில்டர்ஸ் இருக்கு, பிளஸ் பிளாஸ்மா கிளஸ்டர் அப்படிங்கிற டெக்னாலஜி. உலகத்துல யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு டெக்னாலஜி இந்த பிராண்ட்ல இருக்கு. அப்ப அவங்க மனசுக்குள்ள இதெல்லாமே பதிய வைக்கிறீங்களா? அதே போலதான் இப்போ ஸ்பைரல் எடுத்துங்களேன். ஸோ ஸ்பைரலை பத்தி பேசணுமா? இன்னைக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறையால நிறைய இறப்புகள், எஸ்பெஷலி குழந்தைங்க இன்னைக்கு இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அதை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு இயற்கையான ஒரு உணவுப் பொருள் இருக்கு. அதுக்கு பேர் இந்த ஸ்பைருலினா. ஏன்னா அதுல 85% புரோட்டீன்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நாளுமே நம்ம உணவுல கிடைக்காத எத்தனையோ விதமான ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே ஸ்பைருலினா ஒரு ப்ராடக்ட் நம்ம கிடைக்குது. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிரசன்டேஷன் கொண்டு போகலாம். ஸோ இதை என்ன சொல்லணும்னா அந்த ஆசை. ஸோ என்ன மாதிரியான ஆசை? ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம கொண்டு போகக்கூடிய இந்த ஆசைகள் அவங்க ஃபர்தரா இந்த ப்ராடக்ட் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு. 4வது என்ன சொல்றோம்? ஆக்ஷன்ஸ். ஸோ ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணணும், அது கரெக்டா எப்படி நம்ம முறைப்படுத்த போறோம். ஸோ இப்போ நம்ம 3 செட் வந்துட்டோம். அப்ப அவங்க ப்ராடக்ட் சாப்பிடலாம், இல்ல கன்சியூம் பண்ணலாம், இல்ல வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நம்ம கையில ஜாயினிங் ஃபார்ம் இருக்கணும். ஸோ ஜாயினிங் ஃபார்ம் ப்ரெசென்ட் பண்ணுங்க, அவங்க சைன் அப் பண்ண வைங்க. வீட்டில் 4 பேர் ஆர்வமா இருக்காங்களா, அப்ப 4 பேர் சைன் அப் பண்ண வைங்க. அப்போ ஒருத்தருக்கும் தேவையான ப்ராடக்ட்ஸ் இதை நம்ம வாங்க வைக்கலாம். அடுத்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், கன்வின்ஸான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஷார்ப்போட கம்பெனி. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே ஷார்ப்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்தியா முழுக்க உங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வேர்ல்ட்ல நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஷார்ப். அண்ட் ஃபர்தரா இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குறது வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்தியாவுக்கு இந்த பிராண்ட், இந்த ஷார்ப்போட இந்த ப்ராடக்ட் ஏர் பியூரிஃபையர் இதை இம்போர்ட் பண்ணது வெஸ்டீஜ்ங்கிற நிறுவனம் தான். வேற யாருக்கிட்டையுமே இது கிடைக்காது. அப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது இந்த இடத்துல சக்சஸ் கிடைக்குது இல்லைங்களா? இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஐடா, இந்த பிரின்சிபிள்ஸ், இந்த டெக்னாலஜி, இது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு கஸ்டமர் கிட்ட பேசும்பொழுது அந்த இடத்துல அந்த கால் பர்ஃபெக்டா நம்ம முடிக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த ஐடா அப்படிங்கிற இந்த பிரின்சிபிள்ஸ். ரைட். இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம டெய்லி கத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம வீட்டில் தான் இருக்கும்.
ஒரு நாள் ஒரு ட்ரைனிங். ஸோ லீடர்ஸ் நிறைய ட்ரைனிங்ஸ் பண்றாங்க. நான் பண்றேன், பிரவீன் பண்றாரு, மோகன் பண்றாரு, ரேஷ்மா பண்றாங்க, சவிதா பண்றாங்க. ஸோ என்டையர் ஸ்டாஃப் டீம் இவங்களும் நாங்க நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இது எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க, இப்போ கேதர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பிசினஸ் பிளான் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, இல்ல எப்படி ஃபர்தரா இந்த பிசினஸ் கொண்டு போகணும், விஐபிங்கிற ப்ரோக்ராம் இருக்கு. அடுத்ததா ஒரு பிரான்ஸ்ல இருந்து எப்படி நான் ஃபர்தரா மூவ் பண்ணணும், விஎல்சிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு மீட் தி மில்லியன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஒரு ட்ரைனிங்ஸ் இது எல்லாத்துல இருந்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நாலேஜ், அறிவு. ஸோ இன்ஃபர்மேஷன் கையில இருக்கு, நாலேஜும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்ததா எப்படி பயன்படுத்தணும், அதுதான் ஸ்கில்ஸ், திறமை. இந்த திறமை தான் நம்ம என்ன சொல்றோம்னா விஸ்டம். ஸோ சரியான முறையில் இதை நம்ம பயன்படுத்தும் போதுதான் இதற்கான ரிசல்ட்ஸ் 100% நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதான் என்ன சொல்றோம், IKW கிளவுட், அதாவது மேகம். பொதுவாக மழை எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிலத்திலேருந்து ஆவியாகி மேலே போகுது, அந்த நீர் இது எவாபரேட் ஆகி மேகத்துல போய் இது தங்குது. ஸோ மேகத்துல வந்து இந்த வாட்டர் வேப்பர், அந்த டிராப்லெட்ஸ் எல்லாமே மேகத்துல இருந்தா கூட வரது கிடையாது இல்லையா, மழை வரது கிடையாது. அப்ப என்ன ஆகணும், இந்த மேகத்துல இருந்து இந்த மழை வரணும் அப்படின்னா குளிர்ந்த காத்து வந்து மேகத்து மேல வீசும். ஸோ இந்த குளிர்ந்த காத்து படும்போது என்ன ஆகுது, மேகத்திலேருந்து மழை பொழிய ஆரம்பிக்குது. இதான சொல்றோம் IKW கிளவுட். ஸோ மழை வரணும்னா முதல்ல நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ராடக்ட் பத்தி தெரியணும், கம்பெனி பத்தி தெரியணும், பிளான் பத்தி தெரியணும். ஸோ எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணா நமக்கு இன்கம் வரும் நமக்கு தெரியணும், டைரக்டர் போனஸ் எங்கேருந்து நமக்கு வருதுங்கிறது நமக்கு தெரியணும், முக்கியமா ராயல்டி இன்கம் சொல்லக்கூடிய LOB இது எங்கேருந்து வருங்கிறது நமக்கு தெரியணும். அப்ப யார்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும், எங்க ஒர்க் பண்ணணும், எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாமே இது நமக்கு தெளிவாக நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், நம்ம ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரெய்னிங் இன்கம், அதாவது மழை போல நமக்கு வருமானம் கொட்ட துவங்கும். அதுதான் இந்த IKW கிளவுட் அப்படின்னு சொல்றோம். ஒரு 3 பேர் இருந்தாங்க, ஒரு சாமியார் கிட்ட போறாங்க. யார் வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு எங்களுக்கு தெரியல சாமி, நீங்க தான் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும், யாரால ஒரு வெற்றியாளனாக மாற முடியும் அப்படின்ட்டு கேட்கிறாங்க. ஸோ இந்த சாமியார் வந்து இவங்க ஞான திருஷ்டியில தெரிஞ்சிச்சு, இந்த 3 பேர்ல யாரு கொஞ்சம் அறிவாளி, யார் கொஞ்சம் முட்டாள் அப்படின்னு அவர் தெரிஞ்சுட்டாரு. பட் அது நேரடியா சொன்ன யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, சரி நீங்க 3 பேர் வெளியில போங்க, வெளில என்னெல்லாம் பாக்குறீங்களோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஸோ 3 பேரும் வெளியில போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆள் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப உள்ளுக்குள்ள வந்துட்டான். சாமியார் கேட்கிறாரு, நீ என்னப்பா பார்த்த அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா வெளியில போன சாமி, வெளில வந்து ரோடு இருந்தது, நிறைய மண் இருந்தது, ரோட் ஒர்க்ல வந்து நிறைய மரங்கள் இருந்தது. ஸோ மரங்கள்ல வந்து புறாக்கள் இருந்தது, இதெல்லாமே நான் பார்த்தேன். இது என் கண்ணுக்கு வந்து இவ்வளவுதான் தெரிஞ்சது, அதனால நான் பார்த்துட்டு நான் உள்ளுக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா நீங்க என்ன இருக்கோ பார்த்துட்டு வர சொல்லிட்டீங்க, அதனால நான் பார்த்துட்டேன். அடுத்த 2வது ஆள் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்ப அந்த ஆள் கேட்கிறேன், நீ என்னப்பா பார்த்த, உனக்கு ஏன் 1/2 மணி நேரம் ஆச்சு? அவனு சொல்ல, வெளில போனேன், ரோடு இருந்துச்சு, மண் இருந்துச்சு, நிறைய செடிகள் இருந்தது, மரங்கள் இருந்தது, மரத்து மேல நிறைய பறவைகள் இருந்தது, அதுக்கு மேல மேகங்கள் இருந்தது, மேகத்துக்குள்ள வந்து ஆவி இருந்தது, அதாவது தண்ணி, வாட்டர் டிராப்லெட்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து என் கண்ணுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு தேவைப்படுது. ஸோ பார்த்துட்டு நான் உள்ளுக்குள்ள வந்துட்டேன். 3வது ஆள் வாரத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அப்ப சாமியார் கேட்கிறேன், ஏன்பா ஒருத்தர் 10 நிமிஷத்துல உள்ள வந்துட்டான், ஒருத்தர் 1/2 மணி நேரத்துல வந்துட்டான், உனக்கு மட்டும் ஏன் 1 மணி நேரம் ஆச்சு? அப்ப அந்த 3வது இருக்கக்கூடிய ஆள் சொல்றான், நானும் வெளில போன சாமி, நான் அதே மாதிரிதான் வந்து ரோடு இருந்துச்சு, ரோட்ல வந்து மண் இருந்துச்சு, செடி இருந்தது, மரங்கள் இருந்தது, மரத்துல நிறைய பறவைகள் இருந்தது, மேல வானம் இருந்தது, வானத்துல மேகங்கள் இருந்தது, மேகத்துக்குள்ள வாட்டர் டிராப்லெட்ஸ் இருந்தது, தண்ணி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சது. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கிருந்து ஒரு கல் எடுத்து அடிச்சேன். ஸோ கல்ல அடிச்ச உடனே மேகத்துல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சது. அந்த தண்ணியை நான் குடிச்சேன், என் தாகத்தை தீர்த்துக்கிட்டேன். இதை தீர்த்ததுக்கு அப்புறம் நான் உள்ள வந்தேன். இதனாலதான் எனக்கு 1 மணி நேரம் டைம் ஆச்சு அப்படின்னு. ஸோ நம்ம கண்ணுக்கு என்ன அப்படின்னு தெரியறத மட்டும் பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை.
நமக்கு வேண்டிய விஷயங்கள் எங்கெங்க கிடைக்கும், என்னென்ன பொருட்கள் ஆர் என்னென்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பை வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம வெறும தெரிஞ்சுக்கிட்டு வர்றது மட்டும் நம்ம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதை அடையறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறோம், எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம பின்படுத்துறோம், நம்ம கையில என்னென்ன சக்திகள் இருக்கு, அந்த சக்திகள் எப்படி நம்ம பயன்படுத்துறோம், இது எல்லாம் கரெக்டா நம்ம கொண்டு போகும்போது தான் அந்த மேகத்திலிருந்து மழை வரா மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய தேவைகளை நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். அதான் விஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த 3 பேர்ல இப்ப யார் புத்திசாலி, யார் அறிவாளி அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு இருப்பீங்க. சோ வாழ்க்கையில யார் சக்சஸ்ஃபுல்லா வர முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னா தன்னுடைய தேவை என்னன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த தேவைகளுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்றதுனா என்ன, வழிமுறைப்படுத்துதல். இதுதான் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த வழிமுறைப்படுத்தின பிறகு அதை கரெக்டா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கரெக்டா நடந்துச்சுன்னா ரெய்னிங் இன்கம், மழை மாதிரியான ஒரு வருமானம், நம்ம வாழ்நாள் முழுக்க எதிர்பார்க்க முடியாத ஒரு வருமானத்தை இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ வெஸ்டீஜ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 16 அம்பாசடர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க இன்னைக்கு இந்த கோடிக்கணக்கான மக்கள், அதாவது இன்னைக்கு 2 கோடி மக்கள் வெஸ்டீஜ்ல இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பிகாஸ் இந்த 16 அம்பாசடர்ஸ். ஸோ பிக் சல்யூட் டு ராஜன் சார். தமிழ்நாட்டுக்கு ராஜன் சார் ஆரம்பிச்சு வச்ச இந்த வியாபாரம் தொடங்கி இன்னைக்கு நிறைய பேருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய தலைவர்கள் அவங்க மூலமாகவும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த வியாபாரம் இன்னைக்கு பெருகி வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பிசினஸ் காம்பனன்ட்ஸ். ஸோ பிசினஸ்க்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று என்ன சொல்றோம், ப்ராடக்ட்ஸ். ரெண்டாவது மார்க்கெட்டிங். இப்போ என்ன ப்ராடக்ட் இருக்கு, என்ன ப்ராடக்ட் செக்மெண்ட்ல என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அடுத்ததா மார்க்கெட்டிங். ஸோ பொதுவா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் போகக்கூடிய வழி என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பெட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். கார்பெட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன, எல்லாருக்கும் தேவை இருக்கிறது அப்படின்னு வந்து கொண்டு போறது. எஸ் ஓகே, எல்லாருக்குமே தேவை இருக்கும். பட் அதுல எத்தனை பேருக்கு அதுல ஆர்வம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் சொல்ல ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்னை எடுத்துங்களேன், இப்போ ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா அது வெளியில வந்து இந்த ரோட் சைட்ல நிறைய கடைங்களா அப்படியே இருக்கு. சில இடத்துல இந்த கூறு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, எதற்கால் 100 ரூபா, எதற்கால் 100 ரூபா, எதற்கால் 100 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றேன்னா கார்பெட் மார்க்கெட்டிங். இங்க பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. வேணா எடுத்துங்க, இதான் பணம், இந்த பணத்தை போடுங்க, இது எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு வேணா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்ப உண்மையிலேயே நம்ம ஆர்வத்தை, அந்த ஐடா பிரின்சிபல்ஸ், இத இந்த கார்பெட் மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. அப்ப இந்த கார்பெட் மார்க்கெட்டிங் இந்த செக்மெண்ட் வழியா போனா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா வர முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ராட்டஜி, ஒரே மாதிரி ப்ராடக்ட், ஒரே மாதிரி விஷயங்கள் பேசுறது. அப்ப ஒரு ப்ராடக்ட் மிக்ஸ் நம்ம ஒரு வீட்டுக்குள்ள கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபேமிலியா பிசினஸ் எடுத்து பண்றாங்க, இந்த ப்ராடக்ட் மிக்ஸ் நம்ம கொடுக்காம விட்டோம் அப்படின்னா 1 மாசம் வாங்குவாங்க, 2 மாசம் வாங்குவாங்க, 3 மாசம் வாங்குவாங்க. மேபி அவங்க தேவை அந்த மாசம் முடிஞ்சு போச்சுன்னா எப்ப வேணா அவங்க பிராண்டை மாத்த முடியும். அதான் சொல்றோம் கார்பெட் மார்க்கெட்டிங். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா நிஷ் மார்க்கெட்டிங். ஸோ நிஷ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்ன, ஸ்பெசிஃபிக்கா நம்ம கொண்டு போகக்கூடியது. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இதை நம்ம ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போகலாம், ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த நிஷ் மார்க்கெட்டிங் இது 2 விதமா நம்ம பிரிக்க முடியும். ஒன்னு ப்ராடக்ட் நிஷ். 300 ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோமா? ஸோ இந்த 300 ப்ராடக்ட்ஸ் யாருக்கு எந்த மாதிரி தேவையான ப்ராடக்ட்ஸ். இப்போ வீட்டில் வயதானவர்கள் இருப்பாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கொண்டு போகலாம், எந்தெந்த ப்ராடக்ட் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, ஸோ அப்போ யாருக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட். ஸோ இதான் சொல்ல இந்த ப்ராடக்ட், இந்த கேட்டகரி, எந்த ப்ராடக்டை நம்ம வந்து அங்க ஹைலைட் பண்ண போறோம், எந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் இதை ஹைலைட் பண்ண போறோம். இதான் சொல்ல ப்ராடக்ட் நிஷ். அடுத்தது மார்க்கெட் நிஷ். ஸோ மார்க்கெட் நிஷ் அப்படிங்கும்போது ஒரு ஃபேமிலி பிசினஸா இதை நம்ம கொண்டு போக போறோமா? அப்ப பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, இளைஞர்கள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. ஒருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில் இருக்கா இல்லைங்க? ஸோ பெண்களுக்கு டியூ கார்டன் சூப்பரான ப்ராடக்ட் ரேஞ்ச். ஒரு வீட்லயுமே பெண்கள் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வாங்காம இருந்ததும் கிடையாது. பெண்களுக்கு டியூ கார்டன்ங்கிற ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும்.
அதே பெண்கள் ஹெல்த் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருக்காங்களா, ஷதாவரி ப்ரொமோட் பண்ணலாம், கிரான்பெரி ப்ரொமோட் பண்ணலாம், ஆன்ஃபோலிக் ப்ரொமோட் பண்ணலாம். அப்ப பெண்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வரும்போது அந்த இடத்துல ஒரு பிசினஸ் செக்மெண்ட் நமக்கு கிடைக்குதா? அடுத்தது குழந்தைங்க. ஸோ பிறந்த குழந்தைங்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி, 1 வயசு 2 வயசு குழந்தைங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஏர் பியூரிஃபையர் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஆர் இன்விகோ புரோட்டீன் பவுடர், இந்த ப்ராடக்ட் நம்ம பத்தி பேசலாம். ஸ்பைருலினா இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஈவன் பில் ஆயில் இருக்கு. ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ப்ராடக்ட் கேட்டகரியில அட்லீஸ்ட் ஒரு ஒரு பில் ஆயில் பத்தி நம்ம பேசினா கூட அங்க ஒரு 1250 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் நம்மளால மூவ் பண்ண முடியுதா? ஒரு கேப்சூல் ஒரு நாள் எடுத்தா கூட 1 மாசம் ஈஸியா வரப்போகுது. யங்ஸ்டர்ஸ், யூத், ஸோ இளைஞர்கள், இளைஞர்கள் யார் இருந்தாலுமே சரி, இளைஞர்களா இருந்தானா மெஸ்லாஃப் மிலன் அந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் இருந்தா ட்ரூமன் சீரீஸ் இருக்கு. ஆர் ஈவன் நம்ம அஷூர் எத்தனையோ ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் யங்ஸ்டர்ஸ் மெயினா என்ன ஃபீல் பண்ணுவாங்க, எப்போதுமே நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த க்ரூமிங்கான ப்ராடக்ட்ஸ் எத்தனையோ விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதை நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். எல்டர்ஸ், வயதானவர்கள். ஸோ வயதானவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம ஏர் பியூரிஃபையர் பத்தி பேச முடியும். குளுக்கோசமின், கொலாஜன், ஏன்னா 40 இயர்ஸ் தாண்டின மோஸ்ட் ஆஃப் த குடும்பங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், வயதானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு ஆர்டர் ஆஃப் த டே வரக்கூடிய ஒரு பிரச்சனை அவங்களோட மொபிலிட்டி, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் போன்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ ஒரு குளுக்கோசமின் ஆர் ஒரு கொலாஜன் ஆர் ஒரு குர்குமின் ஆர் ஒரு புல் ஆயில் ஒரு சீபக்தான், ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர் இன்ஃபேக்ட் 40 இயர்ஸ்க்கு மேல செல்ஸ்னால எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியறது இல்லை. அப்ப என்ன ஆகுது, வயது ஏற 40 to 60, 60 to 80, அப்ப அந்த வயது ஏற என்ன ஆகுது, கோஎன்சைம் ப்ரொடக்ஷன் உடம்புல இருக்கிறது இல்லை. அதனாலதான் அந்த வயோதிகத்துல அந்த தள்ளாமை, ஸோ சுறுசுறுப்பு, ஒரு தெம்பு நம்ம உடம்புக்குள்ள வரது இல்லை. அப்போ வயதானவர்கள் அவங்களுக்காக ஒரு ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு போக முடியுமா? வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 கேட்டகரி ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு ப்ராடக்ட் ரேஞ்சை நம்ம கொண்டு போனாலே டெஃபினட்டா 100 பிவிங்கிறது முடிக்க முடியும். ஒரு கேட்டகரி மக்கள் இவங்க அந்த ப்ராடக்டை பயன்படுத்த ஆரம்பிச்சு அது பெஸ்டா இருக்கு அப்படின்னா அதுல இருந்து அவங்க ஆர்வம் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கு நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் என்ட்ரி பாயிண்ட் என்ன பேசுவாங்க, ஒன்னும் ரைஸ் பிரான் ஆயில் பேசுவாங்க, இல்ல சோப் பேசுவாங்க, இல்ல பேஸ்ட் பத்தி பேசுவாங்க. அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது காமனா எல்லாருக்குமே. அப்ப இண்டிவிஜுவலா ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர் அவங்க அந்த ப்ராடக்டை உண்மையிலே என்ஜாய் பண்ணாங்களா அப்படின்னா நிச்சயமா ரைஸ் பிரான் ஆயில், சமையல் எண்ணெய், எஸ் உங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். ஆனா அந்த பெனிஃபிட்டை உண்மையிலே அவங்க என்ஜாய் பண்ணாங்களா, அவங்க சந்தோஷமா ஃபீல் பண்றாங்களா, ஆரோக்கியமா ஃபீல் பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க ஃபீட்பேக் கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வராது. அப்ப ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் அவங்க ஆர்வத்தை தூண்டுமோ ஐடா பிரின்சிபல் படி அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை அவங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியும். அண்ட் ரெகுலர் இது ரீபர்ச்சேஸ்ல வந்துட்டே இருக்கும். அண்ட் இது ரீபர்ச்சேஸ் வர ஆரம்பிக்கும் போது இந்த 100 பிவி கன்சிஸ்டன்சி பத்தி நீங்க பேசுனீங்க அப்படிங்கும்போது 4 மாசம் 100 பிவி முடிக்கும் போது 5வது மாசம் 2500 ரூபாய் ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வவுச்சர், எந்த ப்ராடக்ட் வேணாலும் அவங்க வாங்கலாம். இந்த அட்வான்டேஜஸ் இருக்கு. இதையும் ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவே 3000 ரூபாய் 3500 ரூபாய் ப்ராடக்ட்ஸ் ஒரு குடும்பத்துக்குள்ள ஈஸியா கொண்டு போக முடியும். ஒன்லி திங் இஸ் நம்ம முதல்ல ஆர்வத்தோட இதை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். கார்பரேட் மார்க்கெட்டிங் மாதிரி எல்லா வீட்டுல எல்லாருக்குமே வந்து சோப் யூஸ் பண்ணுங்க, பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க, ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து கொண்டு போகலாம். பட் எப்ப வேணா இந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்டாப் ஆகலாம். அப்ப ஒருத்தருக்கும் தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் மூலமா கொண்டு போனீங்கன்னா அவங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் டெஃபினட்டா ரீபர்ச்சேஸ எனேபிள் பண்ண முடியும். ஸோ இதுதான் வேர்ட் ஆஃப் மவுத் பிசினஸ். ஸோ இவங்க சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தருக்கும் சராசரியா 250 நபர்கள் தெரியும். 250 பேர் வேணாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர்
பெண்கள் இருந்தா பெண்களுக்கு ஒரு 10 பேர், குழந்தைங்க இருந்துச்சுன்னா குழந்தைங்க மேபி அவங்க டைரக்டா ரொம்ப சின்ன வயசுல இருந்தா அவங்க டைரக்டா பேச முடியாம இருக்கலாம். பட் ஓரளவுக்கு வளர்ந்த குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா மேபி அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்து எப்படி உங்க குழந்தை மட்டும் இவ்வளவு ஆக்டிவா இருக்கு, இது வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே பெனிஃபிட்ஸ் ப்ராடக்ட் பேசணும். நம்ம அதிகம் ப்ராடக்ட் பத்தி பேச வேண்டிய விஷயமே யூஸ் பண்ண வைக்கணும், அதான் முக்கியம். அப்ப அந்த குழந்தைங்களோட ஆர்வம், படிப்புல நல்ல மார்க்ஸ் வாங்குறது, நல்ல ஞாபக சக்தி, இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது அவங்களது வாங்க ஆரம்பிப்பாங்க. ஏங்க டிவியில வந்து எத்தனை விளம்பரங்கள் குழந்தைங்களுக்கா வருது நம்ம பார்க்கணும். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உண்மையிலே இந்த குழந்தைங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கா, எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களா? நிச்சயமா இல்ல. பட் இந்த வேர்ட் ஆஃப் மவுத், இந்த நம்பிக்கை, இதை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை ரெகுலரா கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எஸ்பெஷலி காலேஜ் போறவங்க இல்ல ஆபீஸ் போறவங்க, அந்த 20ல இருந்து 30 வயசு இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவருக்கு எத்தனையோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், இல்ல வேலைக்கு போற இடத்துல அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இதை கொண்டு போக முடியும். வயதானவர்கள் மோஸ்ட்லி ஈவினிங் வந்து வாக்கிங் போவாங்க, இல்ல காலையில வாக்கிங் போவாங்க, பார்க்ல இருப்பாங்க. ஸோ எத்தனையோ அவங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே பார்ப்பாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல இவங்க ப்ராடக்ட்ஸை பத்தி, இந்த பெனிஃபிட்ஸை பத்தி பேசும்போது மற்றவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் இல்லையா, ஆர் ஈவன் மற்றவங்களை விட இவங்க சீபக்தான் யூஸ் பண்ணியோ இல்ல கொலாஜன் யூஸ் பண்ணியோ இவங்களால எந்த சப்போர்ட் இல்லாம ஹெல்த்தியா அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா இந்த அட்ராக்ஷன் மற்றவங்களுக்கு தூண்டுமா தூண்டாது. ஸோ இந்த கேட்டகரி வைஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம கொண்டு போனாலே 100 பிவி நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதில் ப்ராடக்ட் ட்ரைனிங்ல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் கொடுக்குறேன், அதாவது அந்த 5 பில்லர்ஸ். இந்த 5 பில்லர்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல நம்ம ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாலே ஈஸியா 100 பிவி முடிக்க முடியும். அந்த 6 பேர் ஜாயினிங் வித் 100 பிவி நம்ம கொண்டு வர முடியும். உலக வாழ்க்கை கௌதம் பாலி சார் கொடுக்கிற தத்துவத்தின்படி 100 பிவில இருக்கு. ஏன்னா 2025ல 50 நாடுகள்ல 20,000 கோடி நம்மளோட டர்ன் ஓவர் இருக்க போகுது அப்படின்னா இந்த 100 பிவி தான் பேசிக். இந்த 100 பிவில இருந்து உங்க லைஃப் எங்கேயோ நிச்சயமாக போக போகுது. இந்த பிரின்சிபல்ஸ் இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அந்த ஃபார்ச்சூன் கம்பெனி 15 ஆண்டுகள்ல குளோபல் டைரக்ட் செல்லிங்ல இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம், as well as இன்னைக்கு வருடம் ஒரு 100 பில்லியன் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய வெகு சில நிறுவனங்கள்லயே முக்கியமான ஒரு நிறுவனம் இன்னைக்கு பிரஸ்டீஜ். கம்பெனி பத்தி அதிகம் நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். கடைசியா ஒரு கதை ஒண்ணு நம்ம பார்த்துடலாம். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருது. அப்பா கிட்ட பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது, அப்பா இந்த மாதிரி எனக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்க. என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா ஒரு 10 பேரை பார்க்கணும், புதுசா இருக்கிறவங்க ஒரு 10 பேரை பார்க்கணும். ஸோ அவங்கள பார்த்து கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, அமைதியா இருங்க, எல்லாம் ஒரு நாள் மாறும். இது ஒரு 10 பேர்கிட்ட போய் நான் சொல்ல, இதுதான் வந்து எனக்கு டீச்சர் கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க். அப்ப அவர் ஆபீஸ்ல வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்காரா, இந்த ஹோம்ஒர்க்லாம் பாத்துக்கலாம்ப்பா அப்படி அந்த குழந்தை வந்து சொல்லி இன்னைக்கே போய் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. இல்ல அது அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு. சரி, காலையில இந்த குழந்தை வந்து சுறுசுறுப்பா எந்திரிச்சு ரெடி ஆகுது. ஏன்னா அடுத்த நாள் அப்பா வந்து சரி கடைசியா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரா, அதனால. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து காலையில இருந்து என்னன்னா சரியான மழை. குழந்தை ஆர்வமா எந்திரிச்சு ரெடி ஆகுது. பட் அப்பா வந்து என்னன்னா அந்த மழை பெய்யுது, சரி இந்த சோம்பேறித்தனத்துல அவர் அப்படி தூங்கிட்டு இருக்காரு. குழந்தை போய் எழுப்புது, இல்லப்பா எனக்கு ஹோம்ஒர்க் முடிச்சே ஆகணும், நம்ம 10 பேர் போய் நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு. சரி, இவரும் யோசிக்கிறார், வேற வழி இல்லாம குழந்தை இவ்வளவு தூரம் கேக்குதே, சரி பரவாயில்ல கூட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. மழையில கார் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மால் போறாங்க. ஸோ பெரிய ஒரு மழை இருக்கிறதுனால நிறைய பேர் ஷாப்பிங் மால் வரல. ஸோ இந்த குழந்தை புதுசா வந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு ஒரு சின்னதா ஒரு பூ கொடுத்துட்டு, கடவுள் மேல நம்பிக்கை வைங்க, அமைதியா இருங்க, எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு ஒரு 9 பேர்கிட்ட இந்த குழந்தை சொல்லிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, இன்னும் கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா மாற ஆரம்பிக்குது. ஸோ மழை இன்னும் டைம் ஆக வந்து இன்னும் பெருசாகிட்டே வருது. அப்போ அப்பா சொல்றாரு, இதுக்கு மேல நம்ம இந்த ஷாப்பிங் மால்ல இருந்தோம்னா நம்ம திரும்ப வீட்டுக்கு போறதே சிக்கலாயிரும். ஸோ பெஸ்ட் வந்து நம்ம இப்போ கிளம்புறது தான் சரியான நேரம் அப்படின்னு. ஸோ குழந்தைக்கு வேற வழி இல்லையே, கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறனால
அப்போ அப்பா கிட்ட சொல்லு, அப்பா நான் 9 பேர் நான் முடிச்சிட்டேன்ப்பா, இன்னும் ஒரே ஒருத்தர் தான், அந்த ஒருத்தர் மட்டும் நான் பார்த்து வந்துடுறேன், அவர்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்குது. ஆனா அப்பா விடாப்படியா முடியாதுங்கிறார். ஏன்னா இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா மழையில மாட்டிப்போம். ஸோ வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஆயிரும். சரி வேண்டாம் இருப்ப அந்த குழந்தை அப்பாவோட கார்ல கிளம்பி போகுது. ஸோ அவங்க போற வழியில பாக்குறாங்க ஒரே ஒரு வீடு மட்டும் தனியா இருக்கு. அந்த குழந்தை கேக்குது, அப்பா இந்த ஒரே ஒரு வீட்டுக்குள்ள மட்டும் போயிடலாம், அங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் நான் பார்த்து இதை மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், சொல்லி நீங்க ஹோம்ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரி வேற வழி இல்லாம அப்பா என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்குள்ள போய் நிறுத்துறாரு. குழந்தை வீட்டுல போயிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கு, காலிங் பெல் அடிக்குது. ரொம்ப நேரமா யாருமே வந்து கதவை திறக்கவே இல்லை. அப்பா காருக்குள்ள இருந்து பாக்குறாரு, பார்த்துட்டு என்ன யாருமே கதவை திறக்க, ஒரு வீட்டுல வந்து யாரும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப கரெக்டா கதவு திறக்கு. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வயதான அம்மா வராங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு கேக்குறாங்க, பாப்பா நீ யாரு, என்ன விஷயம், எதுக்காக நீ வந்து கதவை தட்டின அப்படின்னு உடனே இந்த குழந்தை சொல்லுது, இல்ல என்ன ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, நான் வந்து ஒரு 10 பேரை பார்த்துட்டு கடவுள் இருக்க, அமைதியா இருங்க, எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படின்னு நான் சொல்லணும். நான் 9 பேர் நான் பார்த்து நான் சொல்லிட்டேன், ஒன்னும் ஒருத்தர் தான் நான் சொல்லணும். ஸோ அதனாலதான் உங்க வீட்டை வந்து நான் கதவை தட்டினேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா அப்படியே அழ ஆரம்பிக்குது. கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, அப்படியே குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிக்குது. ஸோ காருக்குள்ள இருக்கிற அப்பா இவர் பாக்குறாரு, பார்த்து ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வேகமா ஓடி வர்றாரு. அப்ப அந்த அம்மா கிட்ட கேக்குறாரு, அம்மா ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, என்ன ஆயிடுச்சு, ஏன் நீங்க இந்த மாதிரி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல சார், நான் உண்மையிலேயே நான் வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் தூக்கு மாட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் என் கணவர் மட்டும்தான் அந்த வீட்டுல நாங்க இருந்தோம். என் கணவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. எங்களுக்கு பசங்க யாருமே கிடையாது. என்னால தனிமையில இந்த வாழ்க்கையை வந்து என்னால ஓட்ட முடியல. நானும் எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தேன். பட் என்னால வந்து இந்த லைஃப் லீட் பண்ண முடியல. ஒரு நாளும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இது எல்லாமே அதிகமாயிட்டே வருது. அதனாலதான் சரி இன்னியோட என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தூக்க மாட்டி அந்த கதவுல வந்து அந்த கயிறு மாட்டிட்டு இருந்தேன். சுதர் அதை இழுத்தா ஆட்டோமேட்டிக்கா தூக்கில தொங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து விடாம கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, காலிங் பெல் அடிக்கிற சத்தம் வந்து கேட்டுச்சு. சோ கதவை திறந்து இந்த குழந்தை சொன்ன வார்த்தை, கடவுள் இருக்காரு, வாழ்க்கை மீது நம்பிக்கை வையுங்கள், இனி எல்லாம் மாறும் அப்படின்னு இந்த குழந்தை சொன்ன இந்த வார்த்தைகள் எனக்கு அந்த கடவுளே நேரடியாக வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்னுடைய அந்த தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ மாற ஆரம்பிச்சிச்சு. அதாவது நான் இன்னும் வாழணும், நான் மற்றவங்களுக்கு நான் நல்ல உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குழந்தை மூலமாக இந்த கடவுள் சொல்லி அனுப்பிச்ச ஒரு மெசேஜா இதை நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றேன். யோசிச்சு பாருங்க, இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளால முடிஞ்சது மத்தவங்களுக்கு எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதுதான் நம்ம கொடுக்கணும். நம்மளால முடிஞ்ச அந்த நம்பிக்கையை வந்து மத்தவங்களுக்கு ஏற்படும். மத்தவங்களோட சூழ்நிலையை பெருசா நம்மளால மாத்திர முடியாதுதான், முடியாம போகலாம். ஆனா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு நம்பிக்கை அவங்க மேல வளர்றதுக்கு தூண்டுதலான ஒரு விஷயமாக மாறும். இந்த பிசினஸ், பிரவீன் சொன்னார் இல்லையா, இந்த பிசினஸ் எல்லாமே முழுக்க முழுக்க ரிலேஷன்ஷிப். அப்லைன் டவுன்லைன்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப அந்த டவுன்லைன்ஸ் அவங்களுக்கு கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் சப்போர்ட் பண்றேன், உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கத்துத்தரேன், நீங்களும் இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், உங்க பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், லைஃப்ல நீங்க நினைச்சது எல்லாமே சாதிக்கணும், மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க வாழணும். இதுக்கு என்னால என்ன விதமான சப்போர்ட் நான் கொடுக்க முடியுமோ அந்த சப்போர்ட் நிச்சயமாக நான் பண்றேன். எதுவுமே பண்ண முடியல, அட்லீஸ்ட் தோள் மேல ஒரு கை, ஒரு ஹக், டோன்ட் வரி, நான் இருக்கேன், ஐ எம் ஹியர், நோ ஃபியர். இந்த ஒரு சின்ன ஒரு ஆறுதல் வார்த்தை எப்படி அந்த குழந்தை மற்றவங்களுக்கு சொல்லிச்சோ அதே போல இந்த சின்ன ஆறுதல் வார்த்தை, அண்ட் எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும், ஒரு மாசம் ஆக போகுது, இன்னொரு 2 daysல நம்ம லாக்டவுன்ல வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கோம். நிறைய பேருக்கு பிசினஸ் பண்ண முடியல, வெளியில போக முடியல, கனெக்ட் ஆக முடியல.
ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். போனஸ் இன்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கலாம். பட் பிரவீன் சொன்ன மாதிரி கனெக்ட் ஆகும். ஸோ சம்வே ஏதோ ஒரு வகையில வந்து நாங்க டெய்லி ஏதோ ஒரு விதத்துல உங்க கூட கனெக்ட் ஆயிட்டு இருக்கோமா இல்லைங்க? சம் ட்ரைனிங்ஸ் ஏதோ ஒன்று பண்ணி உங்க கூட நாங்க கனெக்ட் ஆகிறோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் வெஸ்டீஜ் உங்களுக்கு இன்னும் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலை கொடுத்து, கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் எல்லாம் மாறிடும், திரும்ப உங்க லைஃப்ல நீங்க குரோ ஆக முடியும். ஸோ அந்த நம்பிக்கை கௌதம் பாலி சார் எல்லார்கிட்டையும் டைரக்டா கொடுக்க முடியாது. ஸோ அதனால எங்க மூலமாக அந்த நம்பிக்கையை உங்ககிட்ட கொடுத்துட்டு வரார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த சின்ன மாறுதல்கள் பிரவீன் சொன்ன மாதிரி அந்த கம்யூனிகேஷன் ஏரியாலையும் சரி, நான் சொல்லிட்டு வந்து இந்த ஐடா பிரின்சிபல்ஸ் வழியாகவும் சரி, சின்ன சின்ன மாற்றங்கள் இதை நீங்க பண்ண ஆரம்பிச்சாலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்க வாழ்க்கையில நீங்க அடைய முடியும். விஷ் யூ ஆல் த சக்சஸ், விஷ் யூ வெல்த். தேங்க்யூ ஸோ மச்.